வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗಂಧವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ಯಾರು ಉಮದು ಕೂಡಾರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ, ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವರು, ಯಾರು ಉಮದು ಕೂಡಾರ ಪರ್ವತದಲ್ಲಿ நிலை நிற்பார், ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರ ಎಂಬ ಪರ್ವತದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವರು. முதல் உத்தமனாய் நடக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. இரண்டாவது சொல்லுகிறார், ಏಳನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ಮನದಾರ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லிட்டே இருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் மகா இரக்கமுள்ளவர், அவர் சேனைகளின் தேவன், என்னோடு பேசுகிறவர், என்னை நடத்துகிறவர், என்னை காக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு வேண்டியதை செய்கிறவர், என்னை கைவிடாதவர், என்னை ஆசீர்வதிக்கிறவர். ஓ கர்த்தருடைய சமூகத்தை அப்படியே சொல்லி கரங்களை உயர்த்தி ரீபாலதரபா சந்தரனமா, ஓ அப்படியே கரங்களை தலைக்கு மேலே தட்டி, ஓ ரபலதரபா கபலதரபா எல்லாம் 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 ரபலதரபா சந்தரனமா. ஓ ஆவியானவர் ஆவியானவர் ஆவியானவர், ஓ ரபலதரபா நதரபா எல்லாம் 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 இன்னும் 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 உற்சாகமா, ஓ ரபலதரபலதரபா. ஹல்லேலூயா 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 எல்லாம் 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 சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா எல்லாம் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் நம்மத்தில் அதிசயமாய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சேனைகளின் தேவன். ரிபலதரபா ஓ ரபலதரபா சந்தரனமா. ஓ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், சிலர் மந்த நாவுகளை போல் இருக்கிறீர்கள். எந்த வார்த்தை உங்களுக்கு வந்தாலும் செவிடர்களை போல நின்று கொண்டு இருக்கிறீர்கள்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். மந்த நாவு உடையவர்களாகவும் செவிடுகளைப் போலவும் ஊனம் உள்ளவர்களைப் போலவும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் பரிசுத்தர். உன் பேரில் அவர் பிரியமாய் வந்திருக்கிறார். ஆனால் நீயோ மந்த நாவுடைய மகனாக மகளாக, காதுகளிலிருந்தும் கேட்காத செவிடுகளைப் போல, காலு கையிருந்து நடவாதவர்களைப் போல, வேலை செய்யாதவர்களைப் போல சபைக்குள்ளே வந்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த பூமியில நடப்பவைகளை நீங்கள் கேட்பீர்கள். பயமும் வேதனையும் நிறைந்த சம்பவங்கள் நடக்கும். புகை காடுகளை போல ஆங்காங்கு எரிந்து நிற்பதை நீங்கள் கேட்பீர்கள். ஒரு பக்கம் அமை பெரும் மலையை போல தண்ணீரினால் சேதங்களை கேட்பீர்கள். தண்ணீரினால் சேதங்களை கேட்பீர்கள். ஒரு பக்கம் புகையை போல எழும்புகிற ஆமே அக்னி வழிமுறைகளினால் வருகிற சேதங்களை கேட்பீர்கள். மனிதனுக்கு மனிதன் யுத்தங்களும் மனிதனுக்கு மனிதன் ரத்த சிந்துதலும் மான பெரும் கொந்தளிப்பின் சத்தங்கள் கடந்து வரும். ಮನುಷ್ಯರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಮನುಷ್ಯರು ಬಾಡುವಂತ ರಕ್ತಗಳ ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವುದನ್ನು ನೀವು ಕೇಳುತ್ತಾ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ. நீ தப்பித்துக் கொள்ளும்படியாகவே நான் உன்மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ಅದರಿಂದ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾನು ನಿನ್ನ ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿದ್ದೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை முறை நான் உன்னோடு பேசுவதும் என்று சொல்லுகிறார். ಎಷ್ಟು ಸಾರಿ ನಾನು ನಿನ್ನ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುವುದು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ அவர் பரிசுத்தர் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧರು ಎಂಬುದನ್ನು ಮರೆಯಬೇಡ ಎಂದು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆவியானவர் இந்த இடத்துல அவர் சேனையோடு வந்திருக்கிறதை நான் காண்கிறேன். இங்கு விளையாட்டுக்கோ அல்லது வேண்டாத காரியங்களுக்கோ அடிக்கடி எழுந்து போவதும் வருவதுமாய் அசட்டை பண்ணுகிற வழிமுறைக்கும் இடையுமில்லை என்று சொல்லுகிறார். ஒரே மனதுடையவனாய், ஒரே ஆவி உடையவனாய், ஒரே சரீரமுடையவனாய் என் சமூகத்தில் நிற்பாயானால் உன்னை நான் கனமாக ஆசீர்வதிப்பேன்.
ಆತ್ಮನಿಂದ ಒಂದೇ ದೇವರೇ ಪವಿತ್ರ ಆತ್ಮನಿಂದ ಇರುವುದಾದರೆ ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೆನು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒரு மனம் இல்லாதவர்கள் சிதறி போவார்கள். ಏಕ ಮನಸ್ಸು ಇಲ್ಲದವರು ಚದರಿ ಹೋಗುವರು. இருதயத்தில் இன்னும் ஒரு மனம் வரவில்லை, ஒரு மனம் வராதபடிக்கு நீ ஆசீர்வாதத்தை காண மாட்டாய். ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇನ್ನ ಏಕ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ, ಏಕ ಮನಸ್ಸು ಬಂದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಾಣುವುದಿಲ್ಲ. நான் பரிசுத்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ಎಂಬುದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. He is a mighty power in the name of God. You must see, சத்துரு சில குடும்பங்களை வஞ்சிக்க புறப்படுகிறார். ಶೈತಾನನು ಕೆಲವೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ವಂಚಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು ಹೊರಟು ಬಂದಿದ್ದಾನೆ. குழப்பங்களை உண்டு பண்ண ரெடியா நின்று கொண்டிருக்கிறார். ಸಂಕಲ್ಪವನ್ನು ಉಂಟು ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವನು ತಯಾರಾಗಿದ್ದಾನೆ. வேதனையும் பயத்தையும் உருவாக்க வகை தேடுகிறார். ಭಯವು ವೇದನೆ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅವನು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾನೆ. திரும்பினா எந்த பக்கம் திரும்பினாலும் பயம் பயம்னு உன்னை பயத்துக்குள் தள்ள விரும்புகிறார். ಯಾವ ಕಡೆ ತಿರುಗಿದನು ಭಯವು ಭಯವು ಎಂಬುದಾಗಿ ಭಯದೊಳಗೆ ನೀನು ತಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವನು ರೆಡಿಯಾಗಿದ್ದಾನೆ. ಅಂಧಕಾರத்தின் ஆவிக்கு இடம் கொடாதிருப்பாயாக. ಅಂಧಕಾರದ ಆತ್ಮಕ್ಕೆ ನೀನು ಜಾಗ ಕೊಡಬೇಡ. இதோ பரிசுத்தர் உன் நடுவில் வந்திருக்கிறார். ಓ ಪರಿಶುದ್ಧನು ನಿನ್ನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. சேனைகளின் தேவன் உன் பக்கத்தில் நிற்கிறார். ಸೇನಾಧೀಶ್ವರ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿದ್ದಾರೆ. உன் கரத்தோடு கரம் இணைக்க விரும்புகிறார். ಕರ ಜೊತೆಗೆ ಕರನು ಸಂಗೈಸುವುದಕ್ಕಾಗಿ அவரை கரம் தட்டி வரவேற்பாயாக. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ கரம் தட்டி வரவேற்பாயாக. ಎಲ್ಲರೂ ಚಪ್ಪಾಳೆ ராஜாதி ராஜாவ ರಾಜಾದಿ ರಾಜ தேவாதி தேவன ದೇವಾದಿ ದೇವ கரம் தட்டி வரவேற்பாயாக. ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಿ ಬರೆ ಮಾಡೋಣ. We must go Jesus. Amen. Hallelujah. Thank you Lord. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் நல்லவர். Amen. ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. என்னோடு சேர்ந்து சொல்வீர்களா? ಹಾಗೆ ನನ್ನ ಜೊತೆಗೆ ಸೇರಿ ಎಲ್ಲರೂ இருந்தவரும் ಇದ್ದವರು இருக்கிறவரும் ಇರುವವರು வருகிறமாகிய ಬರುವಂತವರಾದ கர்த்தர் ಕರ್ತನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು இருந்தவரும் ಇದ್ದವರು இருக்கிறவரும் ಇರುವವರು வருகிறமாகிய ಬರುವಂತವರಾದ கர்த்தர் ಕರ್ತನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು இருந்தவரும் ಇದ್ದವರು இருக்கிறவரும் ಇರುವವರು வருகிறமாகிய ಬರುವಂತವರಾದ கர்த்தர் ಕರ್ತನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು பரிசுத்த ಪರಿಶುದ್ಧನು தேவனை கரங்களை தட்டி இன்னொரு விசை. ஹalleluya. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காருவோம். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். ಆತನು ನಿನ್ನೆನೂ ಇವತ್ತೂ ಮಾರದೇ ಇರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. நாளையும் மாறாதவராய் இருப்பார். ಆತನು ನಾಳೆನೂ ಮಾರುವುದಿಲ್ಲ. இனிமேலும் அவர் மாறாதவராகவே இருப்பார். ಇನ್ನು ಮುಂದೆನೂ ಆತನು ಮಾರುವುದಿಲ್ಲ. பரிசுத்த தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿದ್ದಾನೆ. அவர் உங்களோடு பேச விரும்புகிறதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು நீங்க ಬಂದಿದ್ದಾನೆ. கர்த்தரை பார்க்க வந்திருப்பீர்களானால், ನೀವು ದೇವರನ್ನು ನೋಡೋದಕ್ಕಾಗಿ ಬಂದಿರುವುದಾದರೆ, அவரோடு பேச வந்திருப்பீர்களானால், ಆತನ ಜೊತೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಬಂದಿದ್ದರೆ, உங்களுக்குள்ளே பரிசுத்தம் தேவை என்று சொல்லுகிறார். ನಿಮ್ಮಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ, பயபக்தி தேவை என்று சொல்லுகிறார். ಭಯಭಕ್ತಿ ಬೇಕು. விசேஷமா அப்படி சரீரத்துக்கும் ரத்தத்துக்கும் பங்கு கொள்ளுகிற ஒரு தினம் இது. ಇದು ವಿಶೇಷವಾಗಿ ಶರೀರಕ್ಕೂ ರಕ್ತವೂ ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳೋ ಒಂದು இது ದಿನವಾಗಿದೆ. ஒரு விழா. ಇದು ಒಂದು ಹಬ್ಬ. ஆமென். ஒரு கிறிஸ்மஸ்க்கு நீங்க பிரியாணி எப்படி செஞ்சு அதை விழாவா கொண்டாடுறீங்களோ, ಒಂದು ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಹೇಗೆ ಒಂದು ಬಿರಿಯಾನಿಯನ್ನು ಮಾಡಿ ಆ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸುತ್ತೀರೋ, இது மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு திருவிருந்து விழா. ಇದು ತಿಂಗಳು ತಿಂಗಳು ನಿಮಗಾಗಿ ಕೊಡಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಔತಣ. உங்க சரீரத்துக்கும் உங்க ஆவி ஆத்மாவுக்கும் பாதுகாப்பு உண்டாக்குற ஒரு விழா இது. ನಿಮ್ಮ ಶರೀರಗೂ ನಿಮ್ಮ ಆತ್ಮಗೂ ಒಂದು ಕಾಪಾಡಿಕೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ಒಂದು ದಿನವಾಗಿದೆ. சும்மா வந்தோம் போனோம்லாம் இருக்கக்கூடாது. ಸುಮ್ಗೆ ಬಂದ್ವಿ ಹೋದ್ವಿ ಅನ್ನೋದೆಲ್ಲ ಇರಬಾರದು. ஆவியானவர் அசைவாட மாட்டார். ದೇವರಾತ್ಮನು ಸಂಚರಿಸುವುದಿಲ್ಲ. அவர் அசைவாடுவதற்காகவே நேற்றைய நாட்களிலே இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். ಆತನು ಸಂಚರಿಸೋದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನೆನೇ ಬಂದು ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அவர் அசைவாடி உங்களோடு பேசும்படியாய், உங்கள் ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கும்படியாய், உங்களுக்கு வேண்டிய சத்துவத்தை கொடுக்கும்படி வந்திருக்கிறார். ಆತನು ಸಂಚರಿಸೋಕ್ಕಾಗಿ, ಆತನು ನಿಮಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕಾಗಿ, ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸೋದಕ್ಕಾಗಿ ಆತನು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நீயும் கெடுறது இல்லாம பக்கத்துல உள்ளவங்களும் கெடுக்கிறதுக்கு நீ பிரயாசப்படுகிறாய். ನೀನು ಕೆಡದೀರ ನಿನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋನು ಕೆಡಿಸೋದು ಬೇಡ. நீ கெட்டிருக்கே அப்படியே இரு. ನೀನ್ ಕೆಟ್ಟೋಗೋದೇ ನೀನ್ ಹಾಗೆ ಇದ್ದು ಬಿಡು. மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாத. ಬೇರೆಯವ್ರನ್ನ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಮಾಡಬೇಡ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். 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 உட்கார்ந்த இடத்துல அங்கேயே உட்கார்ந்து இருக்கணும். ಕುಳಿತಿರೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹಾಗೆ ஒரு மணி நேரம் உங்களால உட்கார முடியாதா? ಒಂದು ಗಂಟೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳೋಕೆ 3 ಆಗೋದಿಲ್ಲ. அவர் தியேட்டர்ல போய் உட்கார்றீங்கல்ல, 3 ಅವರ್ ಸಿನಿಮಾದಲ್ಲಿ ಹೋಗಿ ಕುಳ್ಕೊಂತೀರಲ್ಲ, ஒரு கம்ப்யூட்டர் முன்னால உட்காரல,
உட்காரலையா? ನಿನ್ನ ಸಿಸ್ಟಮ್ ಮುಂದೆ ಕುತ್ಕೊಳ್ಳಲ್ವಾ? நீங்க வேலை செய்யற இடங்கள்ல உட்காரலையா? ಕೆಲಸ ಮಾಡೋ ಸ್ಥಳದಲ್ಲಿ அப்பலாம் எஞ்செஞ்சு போயிட்டே இருப்பீங்களா? ಆಗ ಎದ್ದೆದ್ದು ಓಡುತ್ತಾ பக்கத்துல ಇದ್ದೀರಾ? பேசிட்டே இருப்பீங்களா? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇರ್ತೀರಾ? யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ஒரு ಮಾಡಿ கதவை ನೋಡಿ. அடைச்சிட்டு உள்ள உட்கார்ந்து நீங்க வேலை செய்றீங்க. ನಿಮ್ಮ ಬಾಗಿಲೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಬಿಟ್ಟು ಒಳಗಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಕೆಲಸ டிஸ்டர்ப் ಮಾಡ್ತೀರಾ. ஆயிரும், அங்க என்னோட பேசுறவங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்ற பல இதெல்லாம் நீங்க பண்றீங்கல்ல. ನಿಮಗೆ ಡಿಸ್ಟರ್ಬ್ ಆಗುತ್ತೆ, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಯಾರ ಜೊತೆ ಮಾತನಾಡೋದಲ್ಲ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. உலகத்தையே சிருஷ்டித்து உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் உன் பக்கத்துல வந்து இருக்க மாட்டார். அப்ப உனக்கு பயம் வரலையா? ಈ ಲೋಕವನ್ನೇ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ದೇವರು ನಿನ್ನನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, ಆ ಭಯ ನಿನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ? நம்ம ஆசீர்வாதத்தை நாம தான் தடை பண்ணிட்டு கிடக்கிறோம். ನಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ನಾವೇ ತಡೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. பரிசுத்த தேவன் நம்ம மத்தியில் அசைவாடிக்கிட்டு இருக்கிறார். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾ ஒரு ಇದ್ದಾರೆ. ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣ. ஆமென் சொல்லுவோமா? ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳೋಣವಾ? என் நேசர் இருக்கிறார், ನನ್ನ ನೇಸರು ಇದ್ದಾರೆ, அதன் நிழலிலே வாஞ்சியாய் உட்கார்ந்திருக்கிறேன். ಆತನ ನೆರಳಲ್ಲಿ ನಾನು ದಾಗದಿಂದ ಕುಳಿತಿದ್ದೇನೆ. நேசர் இந்த ஆலயத்தில் இருக்கிறார், ನನ್ನ ಪ್ರಿಯನು ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. இந்த ஆலயத்திலே நான் உட்கார்ந்திருக்கிறேன். ಈ ಆಲಯದಲ್ಲಿ ನಾನು ಕುಳಿತಿದ್ದೀನಿ. தீர்க்க தரிசன செய்தியாய் உங்களுக்கு வருகிறது. ಪ್ರವಾದನ ಸುದ್ದಿಯಾಗಿ ಇವತ್ತು ಬಂದಿದೆ. ஆவியானவர் உங்களோடு பேச அவர் விரும்புகிறார். ದೇವರಾತ್ಮನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನುಡಿಯಲಿಕ್ಕೆ இது ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. தேவனுடைய ஆலயம், ಇದು ದೇವರ ಆಲಯವು. இது தேவனுடைய ஆலயத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೀವು ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದೀರಾ. மனுஷனுடைய வீட்டுல உட்கார்ந்து இருக்கல, ನೀವು ಮನುಷ್ಯರ ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿಲ್ಲ, தேவனுடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತಿದ್ದೀರಾ. தேவனுடைய ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற நீ ದೇವರ ಮಂದಿರದಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ನೀನು கர்த்தரோடு பயபக்தியாய் இருக்க வேண்டும். ದೇವರ ಜೊತೆ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. தேவனுடைய வார்த்தை இப்படிதான் சொல்லுகிறது. ದೇವರ ಮಾತು இது நான் சொல்லவில்லை, ಇದನ್ನು ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನುಡಿಯುತ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. பரிசுத்த தேவனாய் இருந்து அசைவாடிக் கொண்டிருக்கிறார். ಆತನು ಪರಿಶುದ್ಧ ದೇವರಾಗಿದ್ದು ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்லை ஒருபோதும் ஒருவனும் மறக்க கூடாது. ಆತನ ಮಾತುಗಳನ್ನು ಒಬ್ಬನು ಒಂದು ದಿನನೂ ಮರೆಯಬಾರದು. மறப்பதற்காகவும் தள்ளுவதற்காக உன்னை கொண்டு வரவில்லை, ಮರೆಯೋದಕ್ಕಾಗೂ ತಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿಲ್ಲ. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கிறபடினால் ಸೇನಾಧೀಶ್ವರನಾದ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರೋದರಿಂದ அவருடைய வார்த்தையை நீ கவனமாக கேட்க வேண்டும். ಆತನ ಮಾತನ್ನು ನೀನು ಗಮನವಾಗಿ ಕೇಳಬೇಕು. தீர்க்கதரிசி நாமத்தை அமை அறிக்கையிடுகிறவனும் ಪ್ರವಾದಿಯ ನಾಮವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು, நீதிமானுடைய பெயரை அறிக்கையிடுகிறவனும் ನೀತಿವಂತನ ಹೆಸರನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡುವವನು, அவர்களை உண்டாக்கி அவர்களுமாய் செயல்படுகிற கர்த்தருடைய நாமத்தை அறிக்கையிடுகிற எவனோ, ಅವರಿಂದ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲ್ಪಟ್ಟವನು, ಅವರಿಂದ ಅವರ ನಾಮವನ್ನು ಹೊಗಳುವವನು ಯಾರಾಗಿದ್ರು அவனுடைய ஆசீர்வாதம் மகிமையாக உயர்ந்திருக்கும் என்று சொல்லுகிறார். ಅವನ ಆಶೀರ್ವಾದವು ಮಹಿಮೆಯಾಗಿಯೂ ಎತ್ತರವಾಗಿಯೂ ಇರುತ್ತದೆ. உன் விசுவாசம் கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯು ದೇವರ ಮೇಲಿರಬೇಕು. அசால்ட்டாகவும் ஆமே வேண்டாத வழியாக உட்கார கூடாது. ಅಸಲ್ಟ್ ಆಗಿಯೂ ಬೇಡದೇ ಇರೋ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬಾರದು. இது பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய இடம். ಇದು ಪರಿಶುದ್ಧ ದೇವರ ಮಾತುಗಳು ಇರುವಂತ ಸ್ವಾರ್ತೆ. பரிசுத்த தேவன் உன்னோடு பேசும்போது அதுக்கு மட்டும் நீ இடம் கொடுக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವ ಅದಕ್ಕೆ ಮಾತ್ರ ಕಿವಿ ಕೊಡುವವರಾಗಿರಬೇಕು. அந்த வார்த்தைக்கு நீ இடம் கொடுக்க வேண்டும். ಆ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಬೇಕು. பரிசுத்த தேவன் எப்படி அசைவாடுகிறார், ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ಯಾವ ರೀತಿ ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ, அந்த பரிசுத்த ஆவியானுக்குள்ள இருந்து வருகிற வார்த்தை என்ன, ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಂದ ಹೊರಟು ಬರುವ ಮಾತುಗಳು அது ಏನು, யாருக்காக வருகிறது, ಅದು ಹೇಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ, எனக்காக வருகிறதா, ಅದು ನನಗಾಗಿ அதை நான் ಬರುತ್ತಾ, அங்கீகரிப்பேன் என்று சொல்ல, ಅದನ್ನು ನಾನು ಅಂಗಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳು. சபைக்குள்ள வர்றதும் போறதும் இதுன்னா உங்க வீடு நினைச்சீங்களா? ಸಭೆ ಒಳಗಡೆ ನುಗ್ಗೋದು ಹೊರಗೆ ಹೋಗೋದು ನಿಮ್ಮ ಮನೆ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ஆமென். கண்டபடி பேசுறது சிரிக்கிறது ஒரு மாதிரி அங்க இங்க கண்ணை உருட்டு பேய்ங்க பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறது, ಮಾತನಾಡುವುದು, ನೋಡೋದು, ನಗೆಯೋದು, ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಕಣ್ಣು ಬಿಟ್ಟುಕೊಂಡು ನೋಡೋದು. ஆண்டவரை மட்டும் பாருங்க, ದೇವರನ್ನು ಮಾತ್ರ ನೋಡಿ. அவர் உங்களோடு பேசுவா. ಆತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ நீங்க ಮಾತನಾಡುವ. ஆண்டவரை பார்க்கலனா ನೀವು ದೇವರನ್ನು ನೋಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அவர் உங்களோடு பேச மாட்டார். ಆತನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஆமென், ಆಮೆನ್. சொல்லுங்க ஆமென். நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವಾಗಿ, நல்ல சத்தத்தை உயர்த்தி, ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ, இன்னும் சத்தத்தை உயர்த்தி. ಇನ್ನು ಜೋರಾಗಿ. ஆண்டவர் சொல்ற வார்த்தை மெய்யா இருக்கும். ದೇವರ ಹೇಳಿದ ಮಾತುಗಳು ನಿಜವಾಗಿದೆ. இங்க வசனம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? வசனத்துக்கு நேரம் நாம் கடந்து செல்லலாம். ನಾವು ವಾಕ್ಯಕ್ಕೆ ನೇರಾಗಿ ತಿರುಗೋಣ. இங்கே முதல் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? ಇಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ದೇವರು ನುಡಿಯುವ ಮಾತು ಯಾವುದು? ஆண்டவர் சொல்ற வார்த்தையை நீங்க சற்று கவனித்து பாருங்க. ದೇವರು ನುಡಿಯುವಂತ ಮಾತನ್ನು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ಗಮನವಾಗಿ ಗಮನಿಸಿ. அந்த வார்த்தையின் கீழே வருகிற ஒவ்வொருடைய எழுத்துகளும் ஒவ்வொருடைய
வார்த்தைகளும் உங்களை குறித்து மேன்மையா வரும். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದೊಂದು ಮಾತುಗಳು ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಂತದಾಗಿರಬೇಕು. ಅನೇಕರು இந்த ಉನ್ನತ ಪಾಠ ಕುರಿತು ಪ್ರಸಂಗಂ பண்ணுவதில்லை. ಅನೇಕರು ಈ ಉನ್ನತ ಪರಮಗೀತೆಯ ಕುರಿತು ಯಾರು ಹೇಳೋದಿಲ್ಲ. எனக்கு ரொம்ப ಇಷ್ಟ ಉನ್ನತ ಪಾಠ ಕುರಿತು ಪ್ರಸಂಗಂ பண்ணுவதில். ಈ ಪರಮಗೀತೆ ಕುರಿತು ನಾನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. அதுல ஒரு வார்த்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ಅದರಲ್ಲಿ ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೇನೆ. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. ಈ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. சற்று நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொன்னா, ಸ್ವಲ್ಪ ಗಮನವಾಗಿ ನೀವು ನೋಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, நேசர் இருக்கிறார், ನನ್ನ ಪ್ರಿಯನು ಇದ್ದಾರೆ, ಅದು ನಿழಲಿலே வாஞ்சியாய் உட்கார்ந்திருக்கிறேன், ಆತನ ನೆರಳಲ್ಲಿ ನಾನು ದಾಗದಿಂದ ಕುಳಿತಿದ್ದೀನಿ. எத்தனை பேர் நீங்க நம்புறீங்க இங்க இயேசு இருக்கிறார்? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತಾ ಇದ್ರೆ ಇಲ್ಲಿ ಯೇಸು ಇದ್ದಾರೆ? அப்படி சேனை இங்க இருக்குதுன்னு எத்தனை பேர் ಆತನ நம்புறீங்க? ಸೈನ್ಯವು ಇಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು ನಂಬುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? இங்க இந்த சாலமோன் ஆண்டவரை வர்ணித்து எழுதுகிற ஒரு எழுத்துக்கள் இதுதான் ಇಲ್ಲಿ அடங்கியிருக்கிறது. ಸಾಲಮೋನನು ಆತನನ್ನು ಸುಂದರವಾಗಿ ವರ್ಣಿಸಿ ನುಡಿಯುವಂತ ಮಾತುಗಳೇ ಇವುಗಳು. என் நேசர் இங்க அமர்ந்திருக்கிறார், ನನ್ನ ಪ್ರಿಯನು ಇಲ್ಲಿ என் ಬಂದಿದ್ದಾರೆ, நேசர் இங்க உட்கார்ந்திருக்கிறார், ನನ್ನ ಪ್ರಿಯನು ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அப்படி நிழலிலே நான் வாஞ்சிக்கிறேன், ಆತನ ನೆರಳಲ್ಲಿ ನಾನು ದಾಗವಾಗಿದ್ದೀನಿ. அந்த வாஞ்சை அவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்து நான் பார்க்கிறேன் என்று ಆ சொல்லுகிறார். ದಾಗದಿಂದ ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ಆತನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. தேவனே நமக்கு நிழலாய் இருக்கிறார் என்றால், ದೇವರೇ ನಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದಾರಂದ್ರೆ அந்த நிழலுக்குள்ள வாசம் பண்ணுகிற நாம் எப்படி இருக்க ಆ வேண்டும்? ನೆರಳಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವಂತ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು, உண்மையாய் இருக்க வேண்டும், ನಿಜಸ್ಥರಾಗಿರಬೇಕು. அவரை தேடும் பொழுது ஆவி ஆத்மா அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். ಆತನನ್ನು ಹುಡುಕುವಾಗ ಪ್ರಾಣ ಆತ್ಮವು ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸುವಂತದಾಗಿರಬೇಕು. அப்படி இருக்கிறோடுதான் ಹಾಗೆ ಇರುವಾಗಲೇ கர்த்தர் வந்து வாசம் பண்ணுவார். ದೇವರು ಬಂದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುತ್ತಾರೆ. அவர் நமக்கு நிழலாய் இருக்கிறார்னா ಆತನು ನಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ அவருக்கு நாம் எப்படி இருக்கணும்? ಆತನಿಗೆ ನಾವು ಹೇಗಿರಬೇಕು? இந்த ஆலயத்துல வந்து அவர் தங்கி இருக்கிறார் என்றால், ಈ ಆಲಯದಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ அப்ப நாம எதற்கு? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು அப்ப ಯಾಕೆ? நமக்குள்ள அவர் தங்க வேண்டும் அல்லவா? ಆತನು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ வேதம் ಮಾಡಬೇಕು. என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? 1 கொரிந்தியர் 6:19 என்ன சொல்லுகிறார்? 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 6:19 ಏನ್ ಹೇಳುತ್ತದೆ? உங்கள் சரீரமானது ನಿಮ್ಮ ಶರೀರವಾದದು நீங்கள் தேவனால பெற்று ನೀವು ದೇವರಿಂದ ಪಡೆದು உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ನೀವು ಇರುವಂತ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನವ ஆலயமாய் இருக்கிறது என்றும், ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತಲೂ, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ನೀವು ನಿಮ್ಮವರು ಇಲ್ಲ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? கையால் கட்டப்பட்ட இந்த கூடாரமாகிய ஆலயத்தில் வந்து அவர் தங்கி இருக்கிறார் என்று சொன்னால், ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಈ ಗೂಡಾರದಲ್ಲಿ ಬಂದು ಆತನು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, நாம கையால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்தில் வந்து அவர் இருக்கிறார் என்றால், ನಾವು ನಮ್ಮ ಮನುಷ್ಯರ ಕೈಯಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಆಲಯದಲ್ಲಿ ಆತನು ಇದ್ದಾರೆ ಅಂದರೆ, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னை கட்டினாரே, இந்த ஆலயத்தில் வந்து அவர் தங்க வேண்டும் அல்லவா? ತಂದೆಯಾದ ಪರಿಶುದ್ಧ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಾರಲ್ಲ, ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿದವರು ಅವರಲ್ಲವಾ? ಹಾಗಾದರೆ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರೋದು ಯಾರು? அவர் உன்னையும் கட்டி இருக்கிறார், என்னையும் கட்டி இருக்கிறார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ, ನನ್ನನ್ನು ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம ஆலயத்தை கட்டி இருக்கலாம், ನಾವು ಬೇಕಾದ ಆಲಯವನ್ನು வீட்டை ಕಟ್ಟಬಹುದು, கட்டி இருக்கலாம், ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟಿರಬಹುದು. ஆனா அவர் நம்மையே கட்டி இருக்கிறார். ಆದ್ರೆ ಆತನು ನಮ್ಮನ್ನೇ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம கட்டின ஆலயத்தில் அவர் வந்து இருக்க வேண்டும் என்றால், ನಾವು ಕಟ್ಟಿದ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಬಂದು ಇರಬೇಕಾದರೆ, அவர் கட்டின ஆலயத்திலே அவர் நமக்குள்ள இருக்க வேண்டும் அல்லவா? ಆತನು ಕಟ್ಟಿದ ಆತನ ಮನೆಯಲ್ಲಿ ಆತನು ಇರಬೇಕಲ್ಲವೇ? அதுதான் இங்க சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. இங்க அதுதான் தெளிவாய் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ಅದೇ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಆಲಯವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿ நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ನೀವು ನಿಮ್ಮವರು ಅಲ್ಲ ಅಂತ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? என்னுடைய சரீரம் என்று நாம சொல்லிக் கொண்டிருப்பதை விட, ನನ್ನ ಮುಖ, ನನ್ನ ಶರೀರ, ನನ್ನ ಕೈಕಾಲು ನನ್ನದು ಅಂತ ಹೇಳೋದಕ್ಕಿಂತಲೂ இது கர்த்தருடையது, கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய வாய், கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய உறுப்புகள் என்று நீ சொல்வாய் என்றால், ಇದು ದೇವರದು, ಇದು ದೇವರ ಹೃದಯವು, ಇದು ದೇವರ ಅಂಗಗಳು, ಇದು ದೇವರ ಶರೀರವು ಅಂತ ಹೇಳಿ ನೀನು ಹೇಳುವುದಾದರೆ, இதே 1 கொரிந்தியர் 3:16 நீங்க பார்க்கும் பொழுது, ಇದೇ 1 ಕೊರಿಂಥಿಯರು 3:14 ನೋಡುವಾಗ, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், ನೀವು ದೇವರ ಆಲಯವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಹೇಳಿ, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியீர்களா? ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೀವು ವಾಸವಾಗಿದ್ದಾರೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದಿದ್ದೀರಾ? நீங்க தான் ஆலயம், ನೀವೇ ಆಲಯವು. உங்களை கொண்டு அவர் விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನೇ ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ.
உங்க ஆலயத்தில் தான் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ ಆತನು ವಾಸ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. இந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ಈ ಆಲಯವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿರಬೇಕು. இந்த ஆலயம் உண்மையாய் இருக்க வேண்டும். ಈ ಆಲಯವು ನಿಜವಾಗಿರಬೇಕು. இந்த ஆலயம் தேவன் தங்கி இருக்கிற சரியானதாய் இருக்க வேண்டும். ಈ ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ವಾಸವಾಗಿರುವಂತ ಸ್ಥಳವಾಗಿರಬೇಕು. பழுது இல்லாம, குறை இல்லாம, கரை இல்லாம, அழுக்கு இல்லாம இருக்க வேண்டும். ಅದರಲ್ಲಿ ಕರೆ ಇಲ್ಲದಿರ, ಕೊಳೆ ಇಲ್ಲದಿರ, ಕೊಳೆತೋಗದಿರ ಇರುವಂತ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. தேவன் தங்குற ஆலயம் எப்படி வேணாலும் இருக்கலாம்னு நினைக்க கூடாது. ದೇವರು ಇರುವಂತ ಸ್ಥಳವು ಹೇಗೆ ಬೇಕಾದ್ರೆ ಇಟ್ಟುಕೋಬಹುದು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಬೇಡಿ. இன்றைக்கு ஆலய ஆராதனைக்காக, ಇವತ್ತಿನ ಆರಾಧನೆಗಾಗಿ நேற்றைய தினம் சாயங்காலத்துல 10-15 பேர் வந்து சபையை சுத்தம் செய்கிறோம். ನಿನ್ನೆನೆ ಬಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಒಂದು 15 ಜನ ಮೇಲೆ ಬಂದು ನಾವು ಆಲಯವನ್ನು ಶುದ್ಧ ಮಾಡುತ್ತೇವೆ. எது மனுஷன் பார்ப்பதற்காகவா? ಮನುಷ್ಯರು ನೋಡೋದಕ್ಕಾಗಿನಾ? சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் ஆயத்த ஜெபம் நேற்றைய நாட்கள் வந்து ஜெபிக்கிறோம்? ಯಾಕೆ ಚಿತ್ತದ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿನ್ನೆನೆ ಬಂದು ನಾವು ಮಾಡುತ್ತೀವಿ? எல்லா மனுஷன் நம்மளை வந்து ஓ நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, நல்லா பாடுறாங்க, நம்மளை குறித்து பெருமையா பேசவா? ಓ ಚೆನ್ನಾಗಿ ಅರೇಂಜ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಚೆನ್ನಾಗಿ ಆಡುತ್ತಾರೆ ಅಂತ ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಹೊಗಳಿ ಹೇಳುವುದಕ್ಕಾ? இல்லவே இல்ல. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஒரு வீட்டை கட்டுகிற ஒரு முதலாளி ಮನೆಯನ್ನು ಕಟ್ಟುವಂತ ಯಜಮಾನನು வேலையாட்களை பொறுப்பு கொடுத்துருவாரு. ಕೆಲಸದವರ ಕೈಯಲ್ಲಿ ಅವರು ಕೆಲಸವನ್ನು ಕೊಡ್ತಾರೆ, சொல்லிடுவாரு. ಹೀಗೆ ಮಾಡಬೇಕಂತ ಕೊಡ್ತಾರೆ. கட்டி முடிஞ்ச பிறகு அங்க வந்து பார்க்கும்போது, ಕಟ್ಟಿದ ಮೇಲೆ ಆತನು ಬಂದು ನೋಡುವಾಗ அவர் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும், அவர் இருதயத்துக்கு அங்க சமாதானம் உண்டாகணும். ಆತನ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವೂ ಆತನ ಹೃದಯಕ್ಕೆ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಗಬೇಕು. ஆச்சரியப்பட வேண்டும் என்பதற்காக அங்க என்ன குறை இருந்தாலும் அதை திரும்ப செய்ய வைப்பார். ಆಶ್ಚರ್ಯ ಪಡುವಂತೆ ಅಲ್ಲಿ ಏನೇ ಕೊರತೆಗಳಿಂದನೋ ಅದನ್ನು ಮತ್ತೆ ಮಾಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಆತನು ಮಾಡಿಸುತ್ತಾರೆ. அவர் விரும்புகிறபடி கரெக்டா இருந்து சொன்னா, ಆತನು ಇಷ್ಟಪಡುವ ಹಾಗೆ ಕಟ್ಟಬೇಕಾದರೆ உடனே அந்த வீட்டில் அந்த ಯಜಮಾನ சேர்ந்த குடும்பமும் தங்கும். ಆ ತಕ್ಷಣ ಆ ಯಜಮಾನ ಸೇರಿದ ಕುಟುಂಬವು ಅಲ್ಲಿ ವಾಸವಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த இடத்தை தெரிந்து கொண்ட எஜமானாகிய கர்த்தர், ಈ ಸ್ಥಳವನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡ ಯಜಮಾನನಾದ ಕರ್ತನು அவர் ಆಲಯ ಆರಾಧನೆ நேரத்தில் வந்து தங்க வேண்டும். ಆತನ ಆಲಯ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಂದು ತಂಗಬೇಕು. அவரோடு இருக்கிற சேனைகள் வந்து தங்க வேண்டும். ಆತನ ಸೈನ್ಯವು ಬಂದು ಇಲ್ಲಿ ವಾಸವಾಗಬೇಕು. அதற்காக தான் ஆலயத்தை சுத்தப்படுத்தி நீட்படுத்தி எந்தெந்த இடத்துல எது இருக்கணும்னு சொல்லி முந்தின நாட்களே நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇಡಬೇಕಂತ ಹೇಳಿ ಮುಂದಿನ ದಿನನೇ ಬಂದು ನಾವು ಚಿತ್ತಪಡಿಸುತ್ತೇವೆ. ಅದ ಯಜಮಾನಾಗಿ கிறிஸ்து வரும் பொழுது, ಯಜಮಾನನಾದ ಕ್ರೈಸ್ತನು ಬರುವಾಗ, அவரோடு உள்ள சேனைகள் வரும் பொழுது, ಆತನ ಜೊತೆ ಸೈನ್ಯ ಬರುವಾಗ, அந்த இடத்தின் மேல எவ்வளவு பிரியம் கொண்டு அங்க அமருகிறாரோ, ಆ ಸ್ಥಳದ ಮೇಲೆ ಪ್ರಿಯಕೊಂಡು ಎಷ್ಟು ಜನ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತಾರೋ அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ಯಜಮಾನಾகிய கிறிஸ்து வந்து தங்குவதற்கு அந்த சரீரம் சரியாய் இருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿ ಯಜಮಾನನು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮನುಷ್ಯರ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ವಾಸವಾಗಬೇಕಂದ್ರೆ ಆ ಶರೀರವು ಆ ಮನುಷ್ಯನು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. 2 ಕೊರಿಂಥಿಯರ್ 6:10 என்ன சொல்லுகிறது? ಈ 2 ಕೊರಿಂಥಿಯರು ಬರೆದ ಗ್ರಂಥ 6 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆலயத்துக்கும் ದೇವರ ಆಲಯಕ್ಕೂ விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ಸಂಬಂಧವೇ ಏನಿದೆ? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, ನಾನು ಅವರೊಳಗಡೆ ವಾಸ ಮಾಡಿ, அவர்களுக்குள்ளே உலாவி, ಅವರೊಳಗಡೆ அவர்கள் தேவனாய் இருப்பேன், ನಾನು ದೇವರಾಗಿರುತ್ತೇನೆ, அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். ಅವರು ನನ್ನ ಜನರಾಗಿರುವರು. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? ದೇವರು ನುಡಿಯುವ ಮಾತೇನು? நல்லா கவனித்து பார்க்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. விசுவாசிக்கு பங்கு இல்லங்க. ವಿಶ್ವಾಸಿಗೂ ಅವಿಶ್ವಾಸಕ್ಕೆ ಭಾಗವಿಲ್ಲ. விசுவாசியாய் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಬೇಕು. ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும். ಒಂದು ದೇವರ ಮಗು ದೇವರ ಮಗುವಾಗಿನೇ ಇರಬೇಕು. குடிக்கிறவனோடு போய் குடிக்கிற இடத்துல போய் விசுவாசி நிக்க கூடாது. ಕುಡಿಯುವಂತವರ ಜೊತೆ ಹೋಗಿ ವಿಶ್ವಾಸಿ ಸೇರಬಾರದು. அவன் குடிக்கிறவனோடு போய் நின்றா அவனும் குடிக்கிறவனாகத்தான் மற்றவர்களுக்கு தெரியும். ಕುಡಿಯೋನ ಜೊತೆ ನೀನು ನಿಂತರೆ ನೀನು ಕುಡಿತೀಯ ಎಂಬುದಾಗಿ ನೋಡೋರು ஒரு ಹೇಳುತ್ತಾರೆ. சிகரெட் இழுக்கிறவனிடத்தை போய் நின்னு இருந்தா நீயும் சிகரெட் இழுத்து விடுற போல தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள். ನೀನು ಸಿಗರೇಟ್ ಸೇತಿ ಅಂದ್ರೆ ನೀನು ಅವರ ಜೊತೆ ಸೇರಿರುವಾಗ ಅವರು ಜೊತೆ ಇರುವಾಗ ನೀನು ಸೇತಿ ಅಂತಾನೆ ಅರ್ಥ. பாவம் செய்றவனோடு போய் நீ நின்றிருந்தா பாவம் நீ என்ற அர்த்தம் தான். ಪಾಪ ಮಾಡೋರ ಜೊತೆ ಹೋಗಿ ನೀನು ನಿಂತಿದ್ರೆ ನೀನು ಪಾಪ ಮಾಡ್ದೆ ಅಂತ போய் பேசி ஏமாத்திக் கொண்டவரோடு நீ சேர்ந்திருப்பாயானா நீயும் போய் பேசி ஏமாத்துற ஆளுதான். ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಏಮಾರಿಸ್ತಾ ಇದ್ರೆ ನೀನು ಸುಳ್ಳು ಹೇಳಿ ಏಮಾರಿಸುವವರೇ. இது நான் சொல்லவில்லை, ಇದು ನಾನು ಹೇಳ್ತಾ வேத சான்றுகள் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅವರು ಹೇಳುವ ಮಾತು சம்பந்தம் ஏது? ಸಂಬಂಧವೇನು? உனக்கும் மற்றவனுக்கு சம்பந்தம் ஏது? ನಿನಗೂ ಬೇರೆಯವರಿಗೆ ಸಂಬಂಧವೇನು? விசுவாசியாய் இருக்க வேண்டும். ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿರಬೇಕು. பெத்த தகப்பனை விட்டு இன்னொருத்தனை போய் தகப்பன் என்று சொல்லும் பொழுது, ಎತ್ತಿದ ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೊಬ್ಬನ ಹೋಗಿ ತಂದೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ,
பெத்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? ಎತ್ತಿದ ತಂದೆಗೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? அதுதான் இன்றைக்கு வேத வாளிகளிலிருந்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ಅದೇ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಿಂದ ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. உங்க சரீரத்துக்கு சொந்தக்கார் யார்? ನಿಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಸ್ವಂತದಾದವರು உங்க ಯಾರು? ஆவிக்கு சொந்தக்கார் யார்? ನಿಮ್ಮ ಆತ್ಮಕ್ಕೆ ಬಾಳುಗಾರರು ಯಾರು? உங்க உறுப்புகளுக்கு சொந்தக்கார் யார்? ನಿಮ್ಮ ಅಂಗಗಳಿಗೆ ಸ್ವಂತದವರು அதை ಯಾರು? உருவாக்கினவர் தான். ಅದನ್ನು ಸೃಷ್ಟಿ ஒரு ಮಾಡಿದವರೇ. பிள்ளையை பெற்றெடுக்கிற தாயை போய் கேட்டு பாருங்க. ಒಂದು ಮಗುವನ್ನು ಹೆತ್ತುವ ತಾಯಿನ ಬಳಿ ಕೇಳಿ ನೋಡಿರಿ. அந்த பிள்ளை எந்த தப்பு செய்திருந்தாலும் ಆ ಮಗು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು அந்த தாய் அதை மறைக்க பார்ப்பாள். ಅದ ತಾಯಿ ಅದನ್ನು ಮುಚ್ಚಲಿಕ್ಕೆ அந்த ನೋಡುತ್ತಾರೆ. பிள்ளையை தட்டி கொடுக்க தான் பார்ப்பா. ಆ ಮಗುನ ತಟ್ಟಿ ಕೊಡುತ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? 10 மாதம் சுமக்கிற அந்த வலி அவங்களுக்கு தான் தெரியும். 10 ತಿಂಗಳು ಹೊತ್ತುವ ದಾರಿ ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. 300 நாட்கள் சுமக்கிற பாரம், 300 ದಿನಗಳು ಹೊತ್ತುವ ಭಾರವು, 300 நாட்கள் சுமக்கிற அந்த பாரம் 300 ದಿನಗಳು ಹೊತ್ತುವ ಭಾರವು அந்த தாய்க்கு தான் தெரியும் வேதனை. ಆ ತಾಯಿಗೆ ಮಾತ್ರವೇ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹalleluya. ಹalleluya. உன்னை என்னை பெற்றவர் உலக ரீதியாக தாய் தகப்பனாய் இருக்கலாம். ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಹೆತ್ತಿದವರು ಲೋಕ ರೀತಿಯಾಗಿ ತಾಯಿ ஆனா ತಂದೆಗಳಾಗಿರಬಹುದು. பரிசுத்த ஆவிக்குள்ளே பார்க்கும் பொழுது ಅದು ದೇವರಲ್ಲಿ உன்னை ಪರಿಶುದ್ಧವಾಗಿ என்னை ನೋಡುವಾಗ பெற்றவர் என் தேவனாகிய கர்த்தர், ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು ಹೆತ್ತವರು ಕರ್ತನಾದ ದೇವರು. அவருக்கு ஆவி ஆத்மா சரீரம் சரியாய் இருக்க வேண்டும். ಅವರ ಒಳಗಡೆ ನಿನ್ನ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರವು ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி ನಾನು ಅವರ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡಿ அவளுக்குள்ளே உலாவுகிற தேவனாய் இருக்கிறார். ಅವರಲ್ಲಿ ವಾಸವಾಗುವಂತ ದೇವರಾಗಿದ್ದೇನೆ. கர்ப்பத்தை சுமக்கிற பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு தெரியும். ಗರ್ಭವನ್ನು ಹೊತ್ತುವ ಮಕ್ಕಳ ಜನರಿಗೆ ಗೊತ್ತು. அந்த கணவனுக்கு இடத்துல காண்பிப்பார்கள். ಅದು ಗಂಡನ ಬಳಿ ತೋರಿಸುತ್ತಾರೆ. அது 5 மாசம் ஆகுதுன்னா 5 ತಿಂಗಳು ಆಗುತ್ತದೆ ಅಂದ್ರೆ அது ஸ்டார்ட் பண்றோம் ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி அந்த வயிறு அந்த குழந்தைக்கு ಆ ಮಗುಗೆ ಆ ಹೊಟ್ಟೆ ಬಂದು ಫುಟ್ಬಾಲ್ திடீர்னு இங்க நிக்கும், திடீர்னு அந்த பக்கம் ஓடும், ದಿಢೀರಂತ ಎಲ್ಲಿರುತ್ತದೆ, ದಿಢೀರಂತ ಆ ಕಡೆ திடீர்னு அங்க இருக்கும், தடன் இங்க வரும். ದಿಢೀರಂತ ಈ ಕಡೆ ಇರ್ತದೆ, ಮತ್ತೆ ಆ அந்த ಕಡೆ. தாய்களுக்கு பெரிய சந்தோஷம் உண்டாகும். ಆ ತಾಯಿಯನ್ನು ಒತ್ತುವ ತಾಯಿ அந்த ಅಂದ್ರೆ தாய் சொல்றது அப்பா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ಆ ತಾಯಿ ತಂದೆ ಬಳಿ ಹೇಳೋದಿಲ್ಲ, அம்மா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ಅಮ್ಮನ ಬಳಿ ಹೇಳೋದಿಲ್ಲ, கூட ಬಂದ தங்கச்சி அக்கா கிட்ட சொல்ல மாட்டாங்க, ಒಡ ಹುಟ್ಟಿದ ತಮ್ಮ ತಂಗಿ புருஷன் கிட்ட சொல்லுவாங்க. ಗಂಡನ ಬಳಿ எங்க ಹೇಳುತ್ತಾರೆ, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, ರೀಲ್ ನೋಡ್ರಿ, ಇಲ್ಲಿ ನೋಡ್ರಿ. என்ன என்ன கேட்க பாரு, தூக்கிட்டு ஓடுறான் பாரு, இப்படி போடுறான் பாரு. அது பொண்ணா இருக்கா பையனா இருக்கான்னு தெரியாது. ಅದು ಹೆಣ್ಣ ಗಂಡು ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. இவங்க மனசுல பையனா எப்படி ஓடுறான் பாரு என் புள்ள, ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಗಂಡು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡ್ರೆ ನೋಡಿ ನೋಡಿ ಹೆಂಗ್ ಓಡುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. அப்பனா இருந்தா பாரு என் பொண்ணு எப்படி ஓடுறா பாரு. ಒಂದು ವೇಳೆ ತಂದೆ ಹೆಣ್ಣು ಆಗಿದ್ರೆ ನೋಡು ನಾನು ಹೆಣ್ಣು ಹೆಂಗ್ ಓಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. குழந்தை தாய் வயிற்றுக்குள்ள ஒரு கிரவுண்ட் மாதிரி அது ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ள. ಒಂದು ಮಗು ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಗ್ರೌಂಡ್ ತರ ಓಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. சுமக்கிற தாய்க்கும் அதை பெற்றெடுப்பு காரணமா இருந்த தகப்பனுக்கு அந்த குழந்தையை பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னா, ಮಕ್ಕಳನ್ನು ಹೆತ್ತಿದ ತಾಯಂದಿರಿಗೂ ಅದನ್ನು ನೋಡಿದ ತಂದೆಯಂದಿರಿಗೂ ಎಷ್ಟೊಂದು ಸಂತೋಷ ಇರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ அதை விவரிக்கவே முடியாது. ಅದನ್ನು ವಿವರಿಸೋದಕ್ಕೆ அதே போலதான் ಅದೇ ರೀತಿ உங்களை பெற்றெடுத்திருக்கிற இயேசுவாகிய கர்த்தர் ನಿಮ್ಮನ್ನು ಹೆತ್ತಿದ உங்களுக்குள்ள அவர் உலாவும் பொழுது ನಿಮ್ಮಲ್ಲಿ அதை ಸಂಚರಿಸುವ விவரிக்கவே முடியாது. ಅದನ್ನು ವಿವರಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. உங்க உள்ளுக்குள்ள அவர் உலாவுகிறேன் என்று சொல்லுகிறார். ಒಳಗಡೆ ಆತನು ನಾನು ಸಂಚರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂತ பாருங்க, அந்த ಹೇಳ್ತಾರೆ. வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. ಇಲ್ಲಿ ದೇವರ ಮಾತು நான் அவளுக்குள்ளே வாசம் பண்ணி ನಾನು ಅವರ ಒಳಗಡೆ ವಾಸ ಮಾಡಿ அவளுக்குள்ளே உலாவுகிறேன் என்று சொல்லுகிறார். ಅವರ ಒಳಗಡೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. நான் தேவனுடைய மாளிகையாய் மாற வேண்டும், ನಾವು ದೇವರ ಮಾಳಿಗೆಯಾಗಿ தேவனுடைய கூடாரமாய் மாற வேண்டும், ದೇವರ ಮನೆ ಅರಮನೆಯಾಗಿ தேவன் தங்குகிற வீடாய் இருக்க வேண்டும், ದೇವರು ವಾಸವಾಗುವಂತ ಮನೆಯಾಗಿರಬೇಕು. சங்கீதம் 15 சங்கீதம் முதல் வசனம் சொல்லுகிறது. ಕೀರ್ತನೆ 15 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, யார் உமது கூடாரத்தில் தங்குவார், ಯಾರು ನಿನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವರು. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. அங்கே வேதத்தின் அடிப்படையில் நீங்க பார்க்கும் பொழுது, ಅಲ್ಲಿ ಗ್ರಂಥದ ಮುಖ್ಯಾಂಶವನ್ನು ನೋಡುವಾಗ, சங்கீதம் 15 சங்கீதத்தை பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ 15ನೇ ಕೀರ್ತನೆ ನೋಡುವಾಗ, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவார், ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಇರುವವನು ಯಾರು, யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவார், ಯಾರು ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಪರ್ವತದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿರುವನು. அப்ப கீழே சொல்லுகிற காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಕೆಳಗಡೆ ಹೇಳುವಂತ ಏನು, உத்தமனாய் நடந்து ನಿಜಸ್ಥನಾಗಿ ನಡೆದು, உத்தமனாய் நடக்க வேண்டும். ನಿಜಸ್ಥನಾಗಿ உத்தமனாய் நடக்கிறவனுக்குள்ளே ಉನ್ನತವಾಗಿ ನಡೆಯುವವರನ್ನ ಒಳಗಡೆ கர்த்தர் உலாவுவார். ಆತನು ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. யாக்கோபு ஆமென் 1 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, ಯಾಕೋಬನು 1ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், ಶೋಧನೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳುವವನು ಧನ್ಯನು, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ಆ
ಆತನು ನೀತಿವಂತನಂತ ಪ್ರಕಟಿಸುವಾಗ அவனுக்கு நீதியின் கிரீடம் கொடுக்கப்படுகிறது. ಆತನಿಗೆ ನೀತಿ ಎಂಬ ಕ್ರೀಡ ಧರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಹೇಳುತ್ತಾ ಇದೆ, ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. உத்தமனாய் நடந்து என்று சொல்லுகிறார். ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದು ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ಅಬ್ರಹಾಮನು ದೇವರು ನೋಡಿ நீ ಹೇಳುತ್ತಾರೆ, எனக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து என்று சொல்லுகிறார். ನೀನು ನನ್ನ ಮುಂದೆ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದು. கடைசி வரையும் ஆபிரகாம் உத்தமனாய் நடந்தார். ಕೊನೆ ತನಕ ಅಬ್ರಹಾಮನು ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದನು. அதனாலதான் பாருங்க, ಆದ್ದರಿಂದಲೇ அவருக்கு கர்த்தர் மகிமையான கர்ப்பத்தை கொடுத்தார். ಆತನಿಗೆ ದೇವರು ಮಹಿಮೆಯಾದ ಗರ್ಭ ಫಲವನ್ನು நல்லா யோசித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. கடைசி வரை உத்தமனாய் நடந்தபடினாலே ಕೊನೆ ತನಕ ಉನ್ನತವಾಗಿ ನಡೆದಿದ್ದರಿಂದ 100வது வயதில் ஒரு ஆண் மகனை கொடுக்கிறார். 100ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿದರು. அந்த மகனையே கர்த்தர் கேட்கிறார். ಆ ಮಗನನ್ನೇ ಮತ್ತೆ ஒரு சோதனை கொண்டு வந்து ஆபிரகாம் மேல வைக்கிறார். ಒಬ್ಬ ಸೋದನೆಯನ್ನು ಅಬ್ರಹಾಮನ ಮೇಲೆ ತಗೊಂಡು ಇಡುತ್ತಾರೆ. ஆபிரகாமே, ಅಬ್ರಹಾಮನೇ, நீ நேசிக்கிற, ನೀನು நீ ಪ್ರೀತಿಸುವ, விரும்புகிற, ನೀನು நீ ಇಷ್ಟಪಡುವ, அரவணைக்கிற, ನೀನು ಪ್ರೀತಿಸುವ, உன் பெயரை பெருமைப்படுத்தி கனப்படுத்த நினைக்கிற ஒரு மகனை ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಹೆಮ್ಮೆಪಡಿಸಿ ಗಣಪಡಿಸುವ ಮಗನನ್ನು எனக்கு நீ பலியா கொடுக்க வேண்டும். ನನಗೆ ನೀನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬೇಕು. நீங்களா நானாக இருந்தா என்ன சொல்லியிருப்பா, ನೀವು ನಾನಾಗಿದ್ರೆ ಏನು ಹೇಳುತ್ತಾ என்ன ಇದ್ರಿ, பேசியிருப்பா. ಏನು ஒரு ಮಾತನಾಡ್ತಾ, வருஷம் கழிச்சு பெற்றிருந்தா போதும், 1 ವರ್ಷ ನಂತರ ಎತ್ತಿದ್ರೆ 2 வருஷம் விட்டு பெற்றிருந்தா போதும். 2 ವರ್ಷ ನಂತರ ಎತ್ತಿದ್ರೆ ಸಾಕು. ஐயோ யோ 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 யான் கேட்கிற இந்த ஆம்பளை பொம்பளை இப்ப இருக்கிற காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ಅಯ್ಯೋಯ್ಯೋ ಏನು ಕೇಳುತ್ತೀರ, ಇವಾಗಿರುವ ಗಂಡ ಹೆಂಡತಿಯರು. ஆமென். என்ன ஒரு பாவனை, என்ன ஒரு நடிப்பு, சாமி சாமி, கண்கொண்டு பார்க்க முடியல. ಏನು ನಾಟಕ, ಏನು ಭಾವನೆ, ಏನು ಶೋ ಅಪ್ ಮಾಡ್ತಾರೆ. எங்க ஊர்ல ಕಣ್ಣು ಬಿಟ್ಟು பாத்தீங்கன்னா, ನೋಡಕ್ಕಾಗುತ್ತಾ ಇಲ್ಲ. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ காடு பெரிய பெரிய மலை மேல ஏறி வேலை செய்றாங்க. ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಬೆಟ್ಟಗಳ ಮೇಲೆ ಹತ್ತಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತಾರೆ. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால 10 நாளைக்கு முன்னால லீவ். எத்தனை நாளுமா? என்னம்மா? 1 மாசம். 1 மாசம் லீவு கிடைக்கும். நீங்க எத்தனை பிள்ளைங்க பெற்று இருக்கிறீங்க? 2 பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை மாசம் லீவ் கொடுத்துருக்காங்க? ஆப்ரேஷன் ஆனாலும் நார்மலா பெற்றாலும் அடுத்து எந்த வேலைக்கு போடும்? காடு மேடு ஏறி தானே ஆகணும். கார் ஓட்டிட்டு போறது வேலை இல்லை. ಕಾರ್ ಚಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋದು ಕೆಲಸ ಅಲ್ಲ. உட்கார்ந்துகிட்டே வேலை செய்ற வேலை இல்ல. ಕುಳಿತುಕೊಂಡು ಮಾಡುವ ಕೆಲಸ ಅಲ್ಲ. ಆಪರೇಷನ್ பண்ணிருந்தாலும் ஆபரேஷன் பண்ணாவிட்டாலும் ಆಪರೇಷನ್ ಮಾಡಿದ್ರು ಆಪರೇಷನ್ ಮಾಡದೇ ಇದ್ರು மேல மேல ஏறி தான் வேலை செய்யணும். ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಹತ್ತಿನೇ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು. அதுவும் எங்க ஆபரேஷன் பண்ணாங்களோ அங்க தான் ஒரு தார்பாய் கட்டி கயிறை போட்டு இழுக்க கட்டணும். ಎಲ್ಲಿ ಅಲ್ಲಿ ಕುಯ್ದಿದಾರೋ ಅಲ್ಲೇ ಒಂದು ದೊಡ್ಡ தார்பால் ಒಂದು ಗೋಣಿ ಚೇಲೆನ ಹಾಕಿ ಕಟ್ಟಬೇಕು. இங்க இந்த பெண்கள் ஐயோ என் வயித்தை அறுத்து போட்டாங்க, நான் அப்படி நிக்க முடியாது, உட்கார முடியாது, என்ன பேசுறான். ಅಯ್ಯೋ ನನ್ನ ಹೊಟ್ಟೆನ ಕುಯ್ದಾಕಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಕೈಲಿ ನಿಲ್ಲಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ಕುಳಿತುಕೊಳ್ಳಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா நான் எங்க ஊரை மாதிரி தான் நானும் பின்பற்றினேன். ನನ್ನ ಊರಿನ ಹಾಗೆ ನಾನು ಹಿಂಬಾಲಿಸಿದೆ. என் மனைவி 2 பிள்ளைகளை பெற்றாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿನೂ ಮಕ್ಕಳನ್ನ ಎತ್ತಿದ್ದಾರೆ. பெற்று முத குழந்தை பெற்ற பிறகு ஒரே மாசத்துல தூக்கிட்டு கேரளா போனேன். அதுவும் பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போனேன். ನನ್ನ ಮಗು ಹುಟ್ಟಿ ಒಂದೇ ತಿಂಗಳಲ್ಲಿ ಬಸ್ಸಲ್ಲಿ ಹತ್ತಿಸಿ ಕೇರಳ குளிர் நிறைந்த இடத்துக்கு கொண்டுட்டு போனேன். ಚಳಿ ತುಂಬಿದ ಒಂದು ಸ್ಥಳವು. ஹல்லேலூயா. 2வது பையன் பிறந்த பிறகு கன்வென்ஷன் மீட்டிங் கொண்டு போய் இவங்களை பாட வச்சேன். 2ನೇ ಮಗು ಹುಟ್ಟಿದಾಗ ಕನ್ವೆನ್ಷನ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕರೆದುಕೊಂಡೋಗಿ 3 ದಿನ ಕನ್ವೆನ್ಷನ್ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿದೆ. ஒரு சிலருக்கு தெரியும், ಇಲ್ಲಿರುವ ಕೆಲವರಿಗೆ ಗೊತ್ತು. ராத்திரில பாத்தீங்கன்னா பையன் கை கால்லாம் விரச்சிக்கிச்சு, அப்படி சின்ன குழந்தைக்கு. ಅಲ್ಲಿ ಇನ್ನು ಮೂನರಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೆ ನನ್ನ ಮಗನಿಗೆ ಕೈ ಕಾಲೆಲ್ಲ ಹಾಗೆ ಎಳ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತು. மூணாறுன்ற ಟೌನ್ல ஒவ்வொரு கடைகளா போய் தட்டுறோம் ஹீட்டர் பார்க்கிறதுக்காக. ರಾತ್ರಿ ಹೊತ್ತು ಹೋಗಿ ಒಂದೊಂದು ಬಾಗಿಲು ನಾನು ತಟ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಒಂದು ಹೀಟರ್. ஒரு குளிர் நிறைந்த மழை நிறைந்த அந்த இடத்துல இவங்களை கொண்டு போய் நிறுத்தினேன். ಅಷ್ಟೊಂದು ಚಳಿ ತುಂಬಿದ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿದ್ದೀನಿ. ಚಿಕ್ಕ ಪಕ್ಕಲ நம்ம பார்க்கிறதுக்கு அல்ல. ನಾನು ಈ ರೀತಿಯಾದ ಒಂದು ಅದು ಇದೆಲ್ಲ ನೋಡಿ, உங்களை நான் யாரையும் இங்க வச்சு குறை சொல்றதுக்கு நான் வரல. ನಿಮ್ಮನ್ನು ನಾನು ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ. ஆபிரகாமை கர்த்தர் பார்த்து பேசுறாரு. ಆಬ್ರಹಾಮನನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾರೆ. நீ நேசிக்கிற மகனை ನೀನು ಪ್ರೀತಿಸುವ எனக்கு பலி கொடுப்பாயோ? ನನಗೆ ಬಲಿ ಕೊಡುತ್ತೀಯಾ? முடியாத ஆண்டவரே சொல்லவே இல்ல. ಆಗೋದಿಲ್ಲ ದೇವರೇ ಹೇಳಿಲ್ಲ. ಸರಿ ಆಂಡವರೇ, ಓ ಸರಿ ದೇವರೇ, கூட்டிட்டு வராரு. இப்போ ಇವಾಗ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசோதனையிலே இந்த ஆபிரகாம் ஜெயம் எடுக்கிறார். ಪರಿಶೋಧನೆ ಮಾಡುವಾಗ ಆಬ್ರಹಾಮನು ಗೆದ್ದನು. உத்தமனாய் நடன்னு சொன்னார். ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದರು. அவர் உத்தமனாய் நடந்தார். ಆತನು ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆದರು. நீயும் நானும் கர்த்தருக்கு முன்பாக
உத்தமனாய் நடந்தால்தான் ಇವತ್ತು ನೀನು ನಾವು ದೇವರಿಗೆ ನೀತಿವಂತರಾಗಿ ನಡೆದರೆ இந்த பரிசுத்த கூடாரத்துல கர்த்தர் வந்து உட்காருவார். ಈ ಪರಿಶುದ್ಧವಾದ ಗೂಡಾರದಲ್ಲಿ ದೇವರು ಬಂದು இந்த ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರು. கூடாரம் பரிசுத்தமாய் இருந்தாதான் ಈ ಗೂಡಾರವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ இயேசுவாகிய கர்த்தர் இந்த கூடாரத்துல அமருவார். ಕರ್ತನಾದ ಸ್ವಾಮಿ ಈ ಗುಡಾರದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವರು. இந்த கூடாரம் பரிசுத்தமாய் இருந்தாதான் ಈ ಗುಡಾರವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿದ್ದರೆ ಮಾತ್ರವೇ தகப்பன் நமக்கு உண்டாகின பரலோக கூடாரத்தை நாம போய் உட்கார முடியும். ತಂದೆಯವರು ಬರುವ ಪರಮ ಗುಡಾರದಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಸತ್ಯ ಗಂಧವು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யாரும் அது கூடாரத்திலே வாசம் பண்ணுவார். ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವವರು? யாரும் அது கூடார பர்வதத்திலே நிலை நிற்பார். ಯಾರು ನಿನ್ನ ಗುಡಾರ ಎಂಬ ಪರ್ವತದಲ್ಲಿ ಶಾಶ್ವತವಾಗಿ ನೆಲೆಗೊಂಡಿರುವರು? முதல் உத்தமனாய் நடக்க வேண்டும். ಮೊದಲನೇದಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. இரண்டாவது சொல்லுகிறார், ಏಳನೇದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ மனதார சத்தியத்தை பேசுகிறவனாய் இருக்க வேண்டும். ಮನದಾರ ಸತ್ಯವನ್ನು ಹೇಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. வாய் திறந்தா சத்தியம் தான் பேசணும். ಬಾಯನ್ನು ತೆರೆದರೆ ಸತ್ಯವನ್ನು வேண்டாத கதைகளை பேசக்கூடாது. ಬೇಡದೇ ಇರುವ ಮಾತುಗಳು ನುಡಿಯಬಾರದು. வேறண்டாத புறங்குறுதல் இருக்கக்கூடாது. ಬೇರೆಯವರನ್ನು ಕುರಿತು ಗೊರತೆ ಹೇಳುವಂತವರಾಗಿರಬಾರದು. சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಹೇಳಬೇಕು. எனக்கெல்லாம் சத்தியத்தை சத்தியமா பேசதான் பிடிக்கும். ನನಗೆ ಸತ್ಯವನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾತನಾಡುವುದೇ இன்னைக்கு ಇಷ್ಟವಾಗುತ್ತದೆ. பிரசங்கங்க என்ன தெரியுமா? ಇವತ್ತು ಪ್ರಸಂಗ ಏನು ಗೊತ್ತಾ? என்ன பிரசங்க? ಏನ್ ಪ್ರಸಂಗ? அப்பாவை மதிக்க மாட்டான், தந்தை- அம்மாவை மதிக்க மாட்டான், ತಂದೆಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡೋದಿಲ್ಲ, ತಾಯಿಗೆ அம்மாவை மதிக்க மாட்டா பெண்மணி. ಆ ಅಮ್ಮನ ನಮಗೆ நல்லா ಮರ್ಯಾದೆ கவனிங்க. ಕೊಡೋದಿಲ್ಲ, ಮಗಳು அப்பாவை மதிக்க மாட்டாங்க, ತಾಯಿಗೆ ಮರ್ಯಾದೆ ஆனா ಇಲ್ಲ. ஊழியக்காரங்களை தட்டி கொடுப்பா, நீயும் பொண்டாட்டி நல்லா இருந்தா போதும், ಆದ್ರೆ ಸೇವಕರು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, ನೀನು ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ உன் ಸಾಕು, பிள்ளைகளோட நீ நல்லா இருந்தா போதும், ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಜೊತೆ மற்றவங்களை பத்தி கவலைப்படாத. ಬೇರೆಯನ್ನು ಕೂತು ஏன் ಚಿಂತೆ ಮಾಡ. மற்றவங்களை பத்தி கவலைப்படுற? ಯಾಕೆ ಬೇರೆಯನ್ನು ಕೂತು ಚಿಂತೆ அப்ப அவங்க ಪಡ್ತೀಯ? பெத்து போலையா ஒண்ணு? ಹಾಗಾದ್ರೆ ನೀನು உன்னை ಎತ್ತಿಲ್ವಾ? வளர்க்கலையா? ನಿಮ್ಮನ್ನು ಬೆಳೆಸಲಿಲ್ವಾ? உனக்காக கஷ்டப்படலையா? ನಿನಗಾಗಿ ಕಷ್ಟ ಬೀಳಲಿಲ್ವೇ? ஃபர்ஸ்ட் உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நீதான். ಮೊದಲು ಹೆಂಡತಿ இன்னைக்கு ಮಗು ನೀನೆ. இன்னைக்கு டீச்சிங் உடைய வழிமுறை அப்படிதான் இருக்கிறது. ಇವತ್ತು ಹೇಳ್ಕೊಡುವ ಮಾತು ಅದೇ எங்க ಆಗಿದೆ. பைபிள் சொல்லுகிறதுங்க, உன் தாயும் தகப்பனை கனம் பண்ணலாம் நீ பிரயோஜனம் இல்லாதவன். ನಿನ್ನ ತಂದೆ ತಾಯಿನ ಗಣಪಡಿಸಿದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನ್ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. நீ கனப்படுத்த வேண்டியது உன் பெற்றோரை முதலாவதாக. ಗಣಪಡಿಸಬೇಕಾದದ್ದು இரண்டாவது ಹೆತ್ತಿದವರು. உன் கூட பிறந்தவங்களை நேசிக்கணும். ಎರಡನೇದಾಗಿ ನಿನ್ನ ಹೊಡ ಹುಟ್ಟಿದವರನ್ನ அவங்க மேல ಪ್ರೀತಿಸಬೇಕು. சரியான அன்பு இருக்கணும். ಅವರ ಮೇಲೆ ಸರಿಯಾದ ಪ್ರೀತಿ உன் ಇಡಬೇಕು. கடமை என்ன? அந்த கடமையை நீ செய்ய வேண்டும். ನಿನ್ನ ಕರ್ತವ್ಯ ಏನಿದೆ ಅದನ್ನು ஆனா ಮಾಡಬೇಕು. இன்றைக்கு அது தலைகளா மாறிவிட்டது. ಇವತ್ತು ಅದು ತಲೆ ಕೆಳಗೆ ಮಾರಿ ಹೋಯಿತು. சத்தியத்தை பேசுகிறவனுக்கு சத்தியத்திலிருந்து வருகிற காரியம் தான் தெளிவாய் இருக்கும். ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡುವಿಗೆ ಸತ್ಯದಿಂದ ಬರುವ ಕಾರ್ಯ தப்புனா தப்புதான். ತಪ್ಪಂದ್ರೆ ತಪ್ಪೇ, ரைட்னா ரைட், ಸರಿ ಅಂದ್ರೆ ಸರಿ. தப்பான ரூட்ல போறதுக்கு நீ வழிகாட்ட கூடாது. ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸೋದಕ್ಕೆ ನೀನ್ ದಾರಿ நீ ತೋರಿಸಬಾರದು. நேசிக்கிறது தேவனை நேசிப்பது உண்மையானால் ನೀನ್ ಪ್ರೀತಿಸೋದು ದೇವರನ್ನು ಪ್ರೀತಿಸೋದು நீ ನಿಜವಾದರೆ மற்றவர்களுக்கும் சரியாய் இருக்க வேண்டும். ನೀನ್ ಬೇರೆಯವರಿಗೂ உன் ಸರಿಯಾಗಿರಬೇಕು. அரவணைப்பு கர்த்தருக்குள் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಕಾರ್ಯವನ್ನು ಸ್ವಾಮಿ ಪ್ರೀತಿಸಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்று சொல்லுகிறார். ಮನದಾರ ಸತ್ಯವನ್ನು ನುಡಿಯುವವರು சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ಸತ್ಯವನ್ನು ತಿಳಿರಿ, ಸತ್ಯವು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ நீங்கள் ಮಾಡುತ್ತದೆ. என்னிலும் என் வார்த்தை உங்களும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ನೀವು ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಮಾತು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದರೆ ನೀವು ಬೇಡಿಕೊಳ್ಳುವುದು ಯಾವುದು ಅದು ನಿಮಗೆ ದೊರೆಯುವುದು. இரவும் பகலும் என் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ಹಗಲು ರಾತ್ರಿ ಸತ್ಯವನ್ನು ಧ್ಯಾನ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನು ಧನ್ಯನು. நீ வேதத்தை படிக்கிறது கிடையாது, ನೀನ್ ಸತ್ಯವನ್ನೇ நீ ಓದುವುದಿಲ್ಲ, வேதத்தை கையில எடுப்பது கிடையாது. ನೀನ್ ಸತ್ಯವನ್ನು ಕೈಯಲ್ಲಿ அப்ப நீ ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. எப்படி சத்தியத்தை நீ பேசுவ? ಹಾಗಾದ್ರೆ ಹೇಗೆ ಸತ್ಯವನ್ನು ನೀನು ನುಡಿತೀಯ? சத்தியத்தை பத்தி எப்படி சொல்லுவ? ಸತ್ಯವನ್ನು ಕುರಿತು ಹೇಗೆ ஏதோ ಹೇಳುತ್ತೀಯ? ஒன்னு டிவில கேட்டிருப்ப, ಯಾವುದೋ ಒಂದು ಟಿವಿಯಲ್ಲಿ இல்ல உன்னை தட்டி கொடுத்து நீ செய்யற தப்புகளுக்கெல்லாம் வழிகாட்டுறாங்களா அவங்க சொல்றதை கேட்டிருப்ப. ಯಾವುದೋ ಒಂದು ತಟ್ಟಿ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟು ಸತ್ಯ ಅದಕ್ಕೆ ಮಾರಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, ಅದನ್ನೆಲ್ಲ ಕೇಳ್ತೀರಾ? ஆனா எஸ் எஸ்ன்னு கண்ணீர் விடுவ. ಆದ್ರೆ ಯೇಸು ಅಂತ ಕಣ್ಣೀರು ಹಾಕುತ್ತೀರಾ? கர்த்தர் ಅದಕ್ಕೆ பதில் கொடுக்க மாட்டா. ದೇವರವರಿಗೆ ಉತ್ತರ நீ அழுது அழுது உன் சரீரம் தான் வேஸ்ட் ஆகும். ನೀನು ಹತ್ತು ನಿನ್ನ ಶರೀರವೇ உன் கண்ணீர் உனக்கு பதிலா இருக்காது. ನಿನ್ನ ಕಣ್ಣೀರು ನಿನಗೆ ಉತ್ತರವಾಗಿರೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதுதான் தாவீது சொல்றாரு, ಆದ್ದರಿಂದಲೇ ದಾವೀದನು என் ಹೇಳುತ್ತಾನೆ, பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ನನ್ನ ದೊಡ್ಡ ಉಸಿರಿಂದ ನಾನು ராவெல்லாம் என் கண்ணீரினால் என் கண்களை நினைத்தேன். ರಾತ್ರಿ ಪೂರ್ತಿ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದ ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿದ್ದೇನೆ. அழுகியின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். ನನ್ನ ಅಳುವಿನ ಶಬ್ದವನ್ನು ದೇವರು ಕೇಳಿದರು. கர்த்தர் அழுகியின் சத்தத்தை கேட்டார். ದೇವರು ನನ್ನ ಅಳುವಂತ ಕೂಗನ್ನು ಕೇಳಿದರು. அழுகியின் சத்தத்தை கர்த்தர் கேட்கணும்ல. ನೀನು ಅಳುವನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ದೇವರು ಕೇಳಬೇಕಾ? இந்த சங்கீதத்துல 6ஆம் சங்கீதம் 6 லிருந்து 8 வரை சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் அழுகியின் சத்தத்தை கேட்கிறாரா? 6ನೇ ಕೀರ್ತನೆಗಳು 6 ರಿಂದ 8 ತನಕ ನೀವು ನೋಡುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಕೂಗುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರಾ? நீ பெருமூச்சு விட்டு அழுகிறாயே, ನೀನು ದೊಡ್ಡ ಉಸಿರಿಂದ ಅಳುತ್ತಾ ಇದೆಯಲ್ಲ, ராவெல்லாம் உன் கண்ணீர் உன் படுக்கையை நினைக்கிறது, ರಾತ್ರಿ ಎಲ್ಲ ನಿನ್ನ ಕಣ್ಣೀರಿಂದ ನೀನು ಹಾಸಿಗೆ ನೆನೆಯುತ್ತಾ ಇದ್ದೀಯ.
என்ன பிரயோஜனம்? ಏನ್ ಪ್ರಯೋಜನ? நீ கர்த்தருடைய சத்தியத்தின்படி நடக்கவில்லை. ನೀನು ದೇವರ ಸತ್ಯದಂತೆ ನಡೆಯಲಿಲ್ಲ. சத்தியத்தை நீ பேசவும் இல்லை. ಸತ್ಯವನ್ನು ನೀನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳಿರಿ. ஹalleluya. ஹalleluya. முதல் சொல்கிறார் உத்தமனாய் நடக்க வேண்டும். ಇಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿ ನಡೆಯಬೇಕು. இரண்டாவது மனதார சத்தியத்தை பேச வேண்டும். ಎರಡನೇದಾಗಿ ಮನದಾರ ಸತ್ಯವನ್ನು ಮಾತನಾಡಬೇಕು. மூணாவது சொல்றாரு ಮೂರನೇದಾಗಿ ನುಡಿತಾರೆ அவன் தன் நாவினால் புறங்குறாமல் ತನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಬೇರೆಯವರನ್ನು தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல் ತನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡದಿರಾ நிந்தையான பேச்சை எடுக்காமல் என்று சொல்லுகிறார். ಕೇಡಾದ ಮಾತುಗಳನ್ನು ಎತ್ತದಿರಾ. ஒரே வசனத்துல ಒಂದೇ ವಚನದಲ್ಲಿ மூன்று காரியத்தை அவர் சொல்லுகிறார். ಮೂರು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. நாவினால் புறங்குற கூடாது, ನಾಲಿಗೆಯಿಂದ ಕೊರತೆ ಹೇಳಬಾರದು, தோழனுக்கு நீ தீங்கு செய்ய கூடாது, ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಬಾರದು, நிந்தையான பேச்சை எடுக்க கூடாது என்றார். ನಿಂದೆಯಾದ ಮಾತನ್ನು ತೆಗೆಯಬಾರದು. இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற தேவ பிள்ளைகளே, ಇವತ್ತಿಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ದೇವ இந்த ಜನರೇ, மூணு காரியத்துல ஒரு காரியம் கூட என்கிட்ட இல்லன்னு யாராவது நீங்க தைரியமா சொல்ல முடியுமா? ಈ ಮೂರು ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಕೂಡ ನನ್ನಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅಂತಲ್ಲ ಯಾರಾದರೂ ಧೈರ್ಯವಾಗಿ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ? நான் உங்ககிட்ட நான் அதிகாரமா கேட்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅಧಿಕಾರವಾಗಿ ಕೇಳುತ್ತೇನೆ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ಮಾತು தன் ನುಡಿಯುತ್ತಾರೆ. நாவினால் புறங்குறாமல் என்றாரு. ತನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಕೊರತೆ நீங்க ಹೇಳಿದರು. தினமும் புறங்குறாம இருக்கிறீங்களா? ನೀ ದಿನನಿತ್ಯವೂ ಕೊರತೆ ಹೇಳಿದೀರಾ ஒரு ಇದೆಯಾ? நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்றால் ಒಂದು ದಿನಕ್ಕೆ 24 ಗಂಟೆ ಇದೆ ಅಂದರೆ அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது அந்த புறங்குறுகிற வார்த்தை உன் வாயில வருகிறது. ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಒಂದು ಕ್ಷಣವಾದರೂ ಬೇರೆಯನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆ ಮಾತು ಹೇಳುತ್ತೀಯಾ? தன் தோழனுக்கு தீங்கு செய்யாம என்றாரு. ತನ್ನ ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಬೇಡ. ஒருவேளை உன் நண்பனாக இருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ கூட ಸ್ನೇಹಿತರಾಗಿ பிறந்தவங்களாக இருக்கலாம், ನಿನ್ನ ಜೊತೆ ಒಡ ಹುಟ್ಟಿದವರಾಗಿರಬಹುದು, நேசிக்கிறவர்களாக இருக்கலாம், ನೀನು ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿರಬಹುದು, அவங்களுக்கு நீ தீங்கு செய்யலாமா? ಅವರಿಗೆ ನೀನು ಕೇಡನ್ನು ಮಾಡಬಹುದಾ? கர்த்தர் சொல்ல உன் நடுவிலே தீங்கை காணாதிருப்பாய் என்றார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನಿನ್ನ ಮುಂದೆ ನೀನು ಕೇಡನ್ನು ನೋಡುವುದಿಲ್ಲ. நீ தீங்கு செய்யலாமா? ನೀನು ಮಾಡಬಹುದಾ? உன் நண்பனுக்கு தீங்கு செய்யலாமா? ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರಿಗೆ ನೀನು கூட ಮಾಡಬಹುದಾ? பிறந்தவங்களுக்கு தீங்கு செய்யலாமா? ನಿನ್ನ ಒಡ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ಮಾಡಬಹುದಾ? உன்னை நேசிக்கிறவங்களுக்கு தீங்கு செய்யலாமா? ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವವರಿಗೆ இங்க ಮಾಡಬಹುದಾ? தீங்கு செய்யாத என்று சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ಕೇಡನ್ನು ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. பெத்த தாய்க்கு தீங்கு செய்யறான்னா கூட பிறந்தவங்க செய்யாது இருப்பாங்களா? ಯಾಕ್ರಿ ಒಡ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ಎತ್ತಿದವರಿಗೆ ಕೇಡು ಮಾಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಮಾಡಲ್ವೇ? நண்பனுக்கு செய்யாது இருப்பாங்களா? ಸ್ನೇಹಿತರಿಗೆ ಮಾಡ್ತೀರಾ ಇರ್ತಾರಾ? ஹalleluya. ಹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ಹalleluya. மூணாவது என்ன சொல்றாரு? ಮೂರನೇದಾಗಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நிந்தையான பேச்சை எடுக்காமல் என்றாரு. ನಿಂದೆಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ತೆಗೆಯಬೇಡ. யார் வந்து உங்ககிட்ட நிந்தையான பேச்சை சொல்றாங்களோ, ಯಾರು ಬಂದು ನಿಮಗೆ ನಿಂದೆಯಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾರೋ, உன்னை பத்தி இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு வந்து தவறாக சொல்லும்போது நீ தவிக்கிற பத்தியா, வேதனை படுற பத்தியா? ನಿನ್ನನ್ನು ಕುರಿತು ನಿನ್ನ ಗಂಡನನ್ನು ಕುರಿತು ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಇವ್ರು ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳುವಾಗ ನೀನು ದುಃಖ ಪಡ್ತೀಯ ನೋಡು. அவங்க சொல்லும் போது நீ எடுக்க கூடாதுன்றார். ಅದನ್ನು ಅವ್ರು ಹೇಳುವಾಗಲೇ ನೀನು அப்ப ತೆಗೆಯಬಾರದು. நீ சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? ಅವಾಗ ನೀನು என்ன ಹೇಳಬೇಕು, கர்த்தர் உயர்த்த போகிறார், ದೇವರು ನನ್ನನ್ನು கர்த்தர் ಎತ್ತಿಸುತ್ತಾರೆ, என்னை ஆசீர்வதிக்க போகிறார், ದೇವರು ನನ್ನನ್ನು என்னை ಆಶೀರ್ವದಿಸಲಿದ್ದಾರೆ, மேன்மைப்படுத்த போகிறார், ನನ್ನನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸ, மற்றவங்களுக்கு முன்னால என்னை கௌரவப்படுத்த போகிறார். ಬೇರೆಯವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಪ್ರಜ್ವಲಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹalleluya. அப்படி நீ எடுக்காம ಹಾಗೆ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳದಿರಾ எப்படி அவங்க என்ன இப்படி சொல்லலாம்? ಹೇಗೆ ಅವರು ನನಗೆ ஏன் இப்படி ಹೇಳಬಹುದು? சொன்னாங்க? ಯಾಕೆ ಹಂಗೆ ಹೇಳಿದ್ರು? ஏன் இப்படி பேசுனாங்க? ಯಾಕೆ ಹಂಗೆ ನುಡಿದ್ರು? சரியா? ಅದು ಸರಿನಾ? அவங்க யோக்கியமா? ಅವ್ರು ಯೋಗ್ಯನೇ? கரெக்ட்டா? ಅವ್ರು ಕರೆಕ್ಟಾ? அவங்க இப்படி பேசலாமா? ಅವ್ರು ಹಿಂಗ ಮಾತನಾಡಬಹುದಾ? உடனே அவங்க மேல தப்பா நாம இல்லாததை சொல்லி அவங்களை அனுப்புவோம். ನೋಡಿ ತಕ್ಷಣವೇ ಅವ್ರನ್ನ ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿ ಇಲ್ದಿರೋ ಮಾತುಗಳನ್ನು ಅವ್ರ ಮೇಲೆ ಹೊರತೀವಿ. இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் வாசம் செய்ய மாட்டார். ಆ ರೀತಿಯಾದ ಗುಡಾರದಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ ವಾಸ அவர் ಮಾಡುವುದಿಲ್ಲ. உனக்கு நிழலா இருக்கவும் ಆತನು மாட்டார். ನಿಮಗೆ ನೆರಳಾಗಿಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ಹalleluya. ஆமென். ಆಮೆನ್. பக்கத்துல பார்த்து கேளுங்க. ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋನ ನೋಡಿ உன் ಕೇಳಿರಿ. நாவினால் புறங்குறுனையா? ನಿನ್ನ ನಾಲಿಗೆಯಿಂದ ಬೇರೆಯವರನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಿದ? நீ மற்றவங்களுக்கு தீங்கு செஞ்சியா? ನೀನ್ ಬೇರೆಯವರಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಿದ? இன்னொருத்தன் சொன்னான்னு நிந்தைய சுமந்தையா? ಅವ್ರು ಹಿಂಗ್ ಹೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳಿ ವೇದನೆ ದುಃಖಪಟ್ಟ? என் முகம் எப்பயுமே கருப்பா தான் இருக்கும், என்ன பார்க்க வேணாம், பக்கத்துல கிட்ட பேசுங்க. ನನ್ನ ಮುಖವು ಯಾವಾಗ್ಲೂ ಕಪ್ಪಗೆ ಇರೋದು, ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿರೋರನ್ನ ನೋಡಿ ಹೇಳಿರಿ. என்ன பவுடர் அடிச்சாலும் என் கலர் தான். ನಾನು ಏನೇ ಕ್ರೀಮ್ ಪೌಡರ್ ಹಾಕಿದ್ರೆ ನನ್ನ ಕಲರ್, ನನ್ನ ಬಣ್ಣನೇ. நான் ஒண்ணு வித்தியாசமா ஒண்ணுங்க வரல. ನಾನು ಏನು ಇವತ್ತು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿ ಏನು ಬಂದಿಲ್ಲ. நான் இருக்கிற எப்படி இருக்கணும் அப்படிதான் வந்திருக்கு. ನನ್ನ ಬಣ್ಣ ಹೇಗಿದೆ ಹಂಗೇ ಬಂದಿದ್ದೀನಿ. என்னையே நீங்க பாத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். ಆದ್ರಿಂದ ನನ್ನನ್ನೇ ನೀವು ನೋಡ್ತಾ ಇರಬೇಡಿ. கொஞ்சம் மாத்திக்கங்க, தொடச்சிக்கங்கன்றாங்க. ஹalleluya. ஆமென். ஆமென். சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென். இந்த வார்த்தையை நீங்க பேசல சொல்லலன்னா அதுல இருக்கீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಹೇಳಿಲಿಂದ
ನೀವು ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀವು ಅದರ ಒಳಗಡೆ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಅರ್ಥ. அது நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், கன்ஃபார்ம். ಅದನ್ನೇ ನೀವು ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಅಂತ ಕನ್ಫರ್ಮ್. இன்டர்வியூல நீங்க அதில் தான் பாஸ் பண்றீங்க. ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಲ್ಲಿ ಇವತ್ತು ಅದೇ ನಿಮಗೆ ರಿಸಲ್ಟ್. ஹalleluya. பக்கத்தை பார்த்து கேளுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ. இப்ப நான் சொன்ன 3 காரியத்தை கேளுங்க. மண்டக்கா கேளு பக்கத்துல. ನಿಮ್ಮ ಪಕ್ಕ நம்ப வேண்டான்ற. சரி சரி. ஹalleluya. ஆமென். பக்கத்துல இங்க என்ன சொல்லுது? நாவினால் புறங்குறாமே. ನಾಲಿಗೆಯಿಂದ ಕೊರತೆ ಇಲ್ಲದಿರಾ. நீ புறங்குறியா கேளுங்க. ನೀನ್ ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀಯಾ? ரெண்டாவது, தோழனுக்கு தீங்கு செய்றியா? ಸ್ನೇಹಿತನಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಿದ್ಯಾ? உன்னை நம்பினவங்களுக்கு தீங்கு செய்றியா? ನಿನ್ನ ನಂಬಿದವರಿಗೆ ಕೇಡನ್ನು ಮಾಡಿದ್ಯಾ? மூணாவது பாருங்க, ಮೂರನೇದಾಗಿ ನೋಡಿ, மற்றவங்க சொல்றதை நீ வெயிட்டா தூக்கி உள்ள வச்சுக்கிறியா? ಬೇರೆಯವರು ಹೇಳಿದನ್ನು ದೊಡ್ಡದಾಗೆತ್ತಿ ಒಳಗಡೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ಯಾ? ஆமென். ಆಮೆನ್. கேளுங்க பக்கத்துல பார்த்து, நீ தூக்கி வச்சுக்கிட்டியா? ಕೇಳಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಎತ್ತಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಟ್ಟಿದ್ಯಾ? நீ வச்சுக்கிட்டனா அம்ப கதிதானே. ನೀನು ಇಟ್ಕೊಂಡ್ರೆ ಅಂಬೆ நீ ಅಷ್ಟೇ. நினைச்சு உன் மூக்குல நாக்குல எல்லாம் தண்ணி விட்டு அழுது புரோஜனம் இல்லாம போயிருவ. ನೀ ನೆನೆಸಿ ಮೂಗಲ್ಲಿ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೀರು ಬಿಟ್ಟು ಏನಿಲ್ಲದವರಾಗಿ ಹೋಗ್ತೀರಾ. யா இப்படி சொன்னாங்க, அதுக்கு பதிலே கிடைக்காது. ಯಾಕೆ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ರು ಅದಕ್ಕೆ ಉತ್ತರನೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அடுத்து சொல்றாரு பாருங்க, ಆ ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ, ஆகாதவன் ಆಗದೇ அவன் ಇರೋನು, பார்வைக்கு தில்பானவன், ಅವನ ದೃಷ್ಟಿಗೆ ಕೆಳಗಾದವನು. ஹalleluya. ஹalleluya. ஆகாதவன் தான் இந்த காரியங்கள்லாம் செய்வான். ಬೆಳೆದೇ ಇರೋನು ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾನೆ. ஆகாதவனுக்குள்ள இருக்க இந்த 3 காரியங்கள் வித்தியாசமானது. ಬೇಡದೇ ಇರೋನ ವಿಷಯದಲ್ಲಿ ಈ 3 ಕಾರ್ಯಗಳು நீ ಹೆಚ್ಚಾಗಿರುತ್ತೆ. அவனை என்ன வேணாலும் திருப்திப்படுத்து, ನೀನು ಏನು ಬೇಕಾದರೂ ಅವನನ್ನು எப்படி வேணாலும் போசி, ಹೇಗ್ ಬೇಕಾದರೂ ಪೋಷಿಸು, எப்படினாலும் கௌரவப்படுத்தி பேசு, ಹೇಗಾದರೂ ಗೌರವಪಡಿಸಿ, ஆனா அவன் உனக்கு ஆகாதவனாகவே இருப்பான். ಆದ್ರೆ ಅವನಿಗೆ ನೀನು ಬೇಡದವರಾಗೇ ಇರ್ತಾರೆ. நீ 1000 ரூபாய் பிரியாணி வாங்கி கொடுத்தாலும் சரி, ನೀನ್ 1000 ರೂಪಾಯಿ ಬಿರಿಯಾನಿ ಕೊಟ್ಟರು நீ ಸರಿ, 10,000 ரூபாய் Dress வாங்கி கொடுத்தாலும் சரி, ನೀನು 10,000 ರೂಪಾಯಿ ಡ್ರೆಸ್ ಕೊಟ್ಟರು ಸರಿ, ஹalleluya. நீ தலைகீழ போய் ராத்திரியும் பகலும் என்ன வேலை செஞ்சாலும் சரி, ನೀನು ಹಗಲು ರಾತ್ರಿ ತಲೆ ಕೆಳಗಡೆ ಬಗ್ಗೆ ಏನು ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು ಸರಿ, உனக்கு அவன் ஆகாதவனாக தான் இருப்பான். ನಿನಗೆ ಅವನು ಆಗದೇ ಇರೋರಾಗಿ ಇರ್ತಾರೆ. தில்பான காரியங்களை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான். ಅವನು ಬೇಡದೇ ಇರೋ ಕಾರ್ಯಗಳನ್ನೇ ಮಾಡ್ತಾ ஹalleluya. ಇರ್ತಾನೆ. ஹalleluya. சொல்லு ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. ஆனா அடுத்து சொல்றாரு பாருங்க, ಆ ನಂತರ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, கர்த்தருக்கு பயந்தவர்களையும் ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟವರನ್ನು கனம் பண்ணுகிறார். ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಆಮೆನ್. கர்த்தருக்கு பயந்தார், ನೀನ್ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟ உன்மேல் ஒரு கனம் வரும். ನಿನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಘನ அந்த ಬರುತ್ತದೆ. கனம் உள்ளவன் தான் கிறிஸ்து இயேசுக்குள் நிழலில் இருக்கிறவன். ಆ ಘನ ಪಡೆದವರೇ ದೇವರಲ್ಲಿ நீ ನೆಲವಾಗಿ கர்த்தருக்கு ಶಾಶ್ವತವಾಗಿರುವರು. பயப்படுவாய் என்று சொன்னான், ನೀ ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟಿಲ್ಲ அவன் மேல் தேவனுடைய கனம் வரும். ಆತನ ಮೇಲೆ ದೇವರ ಘನ ಬರುತ್ತದೆ. சங்கீதம் 128 முதல் சொல்கிறது, ಕೀರ್ತನೆ 128 ಮೊದಲನೇ ವಾಕ್ಯ, கர்த்தருக்கு பயப்பட கணவனையோ மனைவியோ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಗಂಡನನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು அவருடைய பிள்ளைகளோ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು அவர்கள் பாக்கியவாதிகளாய் இருப்பார்கள். ಅವರು ಧನ್ಯವಂತರಾಗಿರುತ್ತಾರೆ. சங்கீதம் 115 10ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, ಕೀರ್ತನೆ 115 10ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ನೋಡುವಾಗ அங்கே ஆரோன் குடும்பத்தையும், ಅಲ್ಲಿ ಆರೋನ அங்கே ಕುಟುಂಬದವರು, இஸ்ரவேல் குடும்பத்தையும், ಅಲ್ಲಿ ಇಸ್ರೇಲ್ ಕುಟುಂಬದವರನ್ನು, யாக்கோபு குடும்பத்தையும் ಯಾಕೋಬನ ಕುಟುಂಬದವರು கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಭಯದಿಂದ அவர்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை அங்கே காண்பிக்கிறார். ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಗುರುತಿಸುತ್ತಾರೆ. அந்த குடும்பத்தை நான் வர்த்திக்க பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ವರ್ತಿಸುವಂತೆ ಮಾಡುವೆ. நல்ல கவனிங்க, அந்த குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிறேன் என்று ಆ சொல்லுகிறார். ಕುಟುಂಬವನ್ನು ನಾನು ತುಂಬಿಸುವೆ. அதுல கடைசியாய் சொல்லுகிறார், ಅದು ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರಿಂದಲೇ ನೀವು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಪಡೆವಿರಿ. யாருக்கு? கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம். ದೇವರಿಗೆ ಭಯಪಡುವ ಕುಟುಂಬ. அந்த குடும்பத்து மேல கனம் வரும். ಆ ಕುಟುಂಬದ ಮೇಲೆ ಘನ அந்த ಬರುತ್ತದೆ. கனத்தினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ಆ ಘನದಿಂದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು பக்கத்தை பார்த்து ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. கேளுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರನ್ನ நீ ನೋಡಿ, கர்த்தருக்கு பயப்படுகிறவளாக, ನೀ ದೇವರಿಗೆ நீ ಭಯಪಡುವ, கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? ನೀನ್ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀಯ, உன் மேல அந்த கனம் வருகிறதா? ನಿನ್ನ ಮೇಲೆ ಘನ ಬರುತ್ತಾ ಇದೆಯಾ? உன் மேல வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து தங்குகிறதா? ನಿನ್ನ ಮೇಲೆ ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತಾ ಇದೆಯಾ? ஏன் சலமேறி உட்கார்ந்து இருக்கிறீங்க? ಯಾಕೆ ಕಲ್ಲುಗಳಾಗಿ ஏன்னா நீங்க கர்த்தருக்கு பயப்படலன்னு தெரியுது. ಯಾಕಂದ್ರೆ ನೀವು ದೇವರಿಗೆ ಭಯಪಡೋದಿಲ್ಲ. உங்களுடைய ஆக்டிவ்ல நான் கண்டுபிடிக்கிறேன்.
ನೋಡಿ ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನೇ ನಾನು ಕಂಡುಹಿಡಿತಾ உங்களை ಇದ್ದೀನಿ. போல நானும் 6 அறிவு உள்ள மனுஷன் தான். ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನಾನು 6 ಬುದ್ಧಿ ಉಳ್ಳ நான் ವ್ಯಕ್ತಿನೇ. இங்க இருந்து உங்களுடைய ஆக்டிவை நான் கண்டுபிடிக்கிறேன். ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿಗಳನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತಾ சர்வ ಇದ್ದೇನೆ. சிருஷ்டியா இருக்கிற கர்த்தர் நம்ம பக்கத்துல வந்து உன் பக்கத்துல உட்கார்ந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். ಸತ್ಯದ ಕರ್ತನು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. சாதாரண ஒரு மனுஷன் சொல்லும் போதே உங்களால சொல்ல முடியலையே. ಒಬ್ಬ ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯನ್ ಹೇಳುವಾಗಲೇ ನಿಮ್ಮಿಂದ ಉತ್ತರ ಹೇಳಕ್ ಆಗುತ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ? அப்ப கர்த்தர் கேட்கும் கேள்விகளுக்கு நீ எப்படி பதில் கொடுப்ப? ಹಾಗಾದ್ರೆ ದೇವರು ಕೇಳುವ ಪ್ರಶ್ನೆಗೆ ನಿನ್ನಿಂದ ಉತ್ತರ ಹೇಳಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತಾ? எப்படி நீ ராஜ்யத்துல போய் நான் இந்த ஏழைப்பட்டவங்களுக்கு சோறு கொடுத்தேன், இவங்களுக்கு Dress கொடுத்தேன், இவங்களுக்கு பணம் கொடுத்தேன், இந்த பாஸ்டருக்கு நான் இவ்வளவு உதவி செஞ்சேன், அதனால பரலோகத்துல வையுன்னு சொன்னா வைப்பாரா? ನಾನು ಈ ರೀತಿ ಬಡವರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟೆ, ಇಂಥವರಿಗೆ ಬಟ್ಟೆ ಕೊಟ್ಟೆ, ಇಂಥವರಿಗೆ ನಾನು ಸಹಾಯ ಮಾಡಿದೆ, ಇದು ಪರಲೋಕದಲ್ಲಿ ನನ್ನ ಹೆಸರಲ್ಲಿ ಬರೀ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬರೆದು ಬಿಡ್ತಾರಾ? அவர் சொல்லுவாரு, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ஏமா ஒரு இடம் இருக்குப்பா, ಏಮ ಒಂದು ಸ್ಥಳ ಇದೆಪ್ಪ, தம்பி ஒரு இடம் இருக்கு, ತಮ್ಮ ಒಂದು ಜಾಗವಿದೆ, டப்பாஸ்லாம் போட்டு வரவேற்பாங்க, ಅಲ್ಲಿ ಪಟಾಕಿ ಎಲ್ಲ ಬಿಟ್ಟು ನಿಮ್ಮನ್ನ ಬರೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ஆமென், ஆரவாரம் பண்ணி வரவேற்பாங்க, ಅದು ತೂರಿ ಆರವಾರದ ಒಂದು ಶಬ್ದವಿರುತ್ತೆ, போ ಅಲ್ಲಿ ಹೋಗು, நீ செஞ்சதெல்லாம் அங்க வரும், ನೀನ್ ಮಾಡಿದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬರ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க யார் இருப்பா தெரியுமா? ಅಲ್ಲಿ ಯಾರು ಇರ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? சுகபோலமாய் வாழ்ந்தவன், ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಬದುಕಿದವನು. ஆமென். இப்படி புறங்கோரிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அம்மே தீங்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறவெல்லாம் அங்கதான் இருப்பான். ಕೊರತೆ ಹೇಳಿಕೊಂಡು ಬೇಡದೆ ಮಾತುಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತಾ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಅನ್ನೋನೆಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ. ஆமென். ஆமென். நரகம் தான் உங்களை டப்பாஸ் போட்டு வரவே இருக்கும். டப 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 வா 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 நேரா உனக்கு நாற்காலி இருக்கு பாரு, எது அக்னி நாற்காலி. ಆಮೆನ್. ನರಕವೇ ನಿಮ್ಮನ್ನು ಬರೆ ಮಾಡುತ್ತದೆ. ಪಟಾಕಿ ಹಾಕಿ ಬಡ 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 ಅಂತ ಪಟಾಕಿ ಹಾಕಿ ಬಾ 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 ನಿನಗಾಗಿ ಒಂದು ಕುರ್ಚಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ, ಅಲ್ಲಿ ಬಂದು ಕುಳಿತುಕೋ. நீ போய் உட்காருவே. ஆனா பாத்தீங்கன்னா உடம்பெல்லாம் கொப்பள கொப்பளமா ஆகும், ஆனா சீக்கிரம் சாக மாட்டாங்க. ನೀನು ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳುತ್ತೆ, ಆದ್ರೆ ನಿನಗೆ ಏನು ಇಲ್ಲ. நரகமோ நரகம் உங்களை வரவே இருக்கும். ಅಲ್ಲಿ ನರಕವೇ ನರಕ ಶಾಶ್ವತ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳ್ರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களை கர்த்தருக்குள் நடத்தும்படி தேவன் எனக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிற வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ದೇವರ ಒಳಗಡೆ ದೇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಪ್ರವಾದನೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ಮಾತನ್ನು ದೇವರಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நான் கொண்டு வந்த பிரசத்தை இன்னும் ஆரம்பிக்கல. ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಪ್ರಸಂಗ ನಾನು ಇನ್ನೂ ஆவியானவர் தீர்க்கதரிசனம் சொல்றதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ಪವಿತ್ರ ಆತ್ಮನು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿಯುವುದನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಎಲ್ಲಂಗ ಗಮನಿங்க. ஹல்லேலூயா. ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿರಿ. ஆமென். ஆமென். ஐயோ ஐயோ நரகம் தெரியுது, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுது. ஐயோ ஐயோ நரகம் தெரியுது, அங்கே கொழுந்து விட்டு நெருப்பு எரியுது. நெருப்புல போணுமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ಅಂಧಕಾರ ನೆರುಪಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನು ಹೋಗೋದಕ್ಕೆ ಕರ್ತರ್ ವಳಿ ನಡೆಸಲಂಗ. ಅಂಧಕಾರದ ಕತ್ತಲೆಗೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಿಲ್ಲ. ಅಂಧಕಾರத்தை ಜಯಿತ ಪರಲೋಕ ದೇವನಿடத்தில் போகும்படி நம்மளை அழைக்கிறார். ಅಂಧಕಾರವನ್ನು ಗೆಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நேசர் இங்கே இருக்கிறார். ನನ್ನ ಪ್ರಿಯರು ಇಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. ಅವನ ನಿழಲಿலே தஞ்சமடையும்படியா ಆತನ ನೆರಳಲ್ಲಿ ನೀವು ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ அவர் பாதத்தில் வந்து நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಕುಳಿತಿದ್ದೀನಿ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನರು ನಂಬುತ್ತೀರಾ? நான் அவர் பாதத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬಂದು ನಾನು ಕುಳಿತಿದ್ದೀನಿ. அவர்தான் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ಆತನೇ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நான் அவருடைய ஆலயமாய் இருக்கும்படி விரும்புகிறார். ನೀವು ಆತನ ಆಲಯವಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஆவியானவர் சொன்னதை காதுள்ளவன் கேட்க கடவனாக. ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳಿದ್ದನ್ನು ಕಿವಿಯುಳ್ಳವನು ಕೇಳಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಕರ್ತನ ಮಾತು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ನುಡಿಯುತ್ತಾ ಇದೆ. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ரோமர் 14:7 சொல்லுகிறது. ರೋಮರ್ 16:7 ಹೇಳುತ್ತದೆ. நம்மில் ஒருவனும் தனக்கண்டு பிழைத்திருக்கும் இல்லை, ನಮ್ಮಲ್ಲಿ ಒಬ್ಬನು ತನಗಾಗಿ ಜೀವಂತವಾಗಿ ಬದುಕಲಿಲ್ಲ, ஒருவனும் தனக்கண்டு மரிக்கிறதும் இல்லை, ಒಬ್ಬನು ತನಗಾಗಿ ಸಾಯಲು ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ಹೇಳಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 கொரிந்தியர் 6:15 சொல்லுகிறது. 1 ಕೊರಿಂಥಿಯರಿಗೆ ಬರೆದ ಗ್ರಂಥ 6:15 உங்கள் ಹೇಳುತ್ತದೆ. சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களோ? ನಿಮ್ಮ ಶರೀರವು ದೇವರ ಅಂಗಗಳು ಅಂತ ತಿಳಿದಿದ್ದೀರಾ? அப்படி இருக்க
ಹಾಗಿರುವಾಗ நான் கிறிஸ்துவின் அவயங்களை ನಾವು ದೇವರ ಅಂಗಗಳನ್ನು வேசின் அவயங்களாகலாமா? ವ್ಯಭಿಚಾರದ ಅಂಗವಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಬಹುದಾ? அப்படி செய்யலாகாத என்று ಹಾಗೆ சொல்கிறார். ಮಾಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஒரு கிறிஸ்துவின் சரீரத்தை, ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತ ಶರೀರವನ್ನು, கிறிஸ்து தங்குகிற கூடாரத்தை ದೇವರು ವಾಸವಾಗಿರುವ ನಿಮ್ಮ பாவ கூடாರವು சாபங்களுக்கு பயன்படுத்தலாமா? ಪಾಪ ಶಾಪಗಳಿಗೆ ಉಪಯೋಗ ಮಾಡಬಹುದಾ? கர்த்தருடைய வார்த்தையை வாயினால் சொல்லக்கூடிய இந்த வாயில ದೇವರ ಮಾತನ್ನು ಹೇಳಬೇಕಾದ ಈ ಬಾಯಿಂದ பொய்யினால பதட்டங்கள் பண்ணலாமா? ಸುಳ್ಳಾದ ಮಾತುಗಳನ್ನು ಹೇಳಿ ಜಗಳಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಹುದು. கண்களை கர்த்தருடைய மகிமையில காக்கிற கண்களிலே ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ನೋಡುವಂತ ಈ ಕಣ್ಣುಗಳಿಂದ தீமைக்கும் அந்தகாரத்துக்கும் கண்களை காண்பிக்கலாமா? ಕೇಡುಗೂ ಅಂಧಕಾರಗೂ ಈ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನೋಡಬಹುದಾ? உங்க சரீரம் உங்களுடையதல்ல, ನಿಮ್ಮ ಶರೀರ ನಿಮ್ಮದಲ್ಲ, அது தேவனுடையதாய் ಅದು இருக்கிறது. ದೇವರಾಗಿದೆ. இந்த ஆலயத்துக்கு 35,000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறோம். ಈ ಆಲಯಕ್ಕೆ 35,000 ತಿಂಗಳು ಕೊಡ್ತೀವಿ. ஆனா இந்த இடம் எங்களுது சொந்தம் அல்ல. ಆದ್ರೆ ಈ ಕಟ್ಟಡ ನಮ್ದಲ್ಲ, உங்களுக்கு சொந்தம் அல்ல. ನಿಮ್ಮದು ಸ್ವಂತವಲ್ಲ. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ಆದ್ರಿಂದಲೇ ದೇವರು கையினால் கட்டப்பட்ட கூடாரம் உனக்கு சொந்தம் அல்ல. ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಗೂಡಾರ ನಿನಗೆ ಸ್ವಂತವಲ್ಲ. அது நிரந்தரமும் அல்ல. ಅದು ಶಾಶ್ವತವೂ ಅಲ್ಲ. ஆனா ஒரு கையினால் கட்டப்பட்ட கூடாரம் அது நிரந்தரமானது. ಆದ್ರೆ ಒಂದು ಕೈಯಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟ ಗೂಡಾರು ಅದು ಶಾಶ್ವತವಾದ. இயேசுவாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் கட்டியிருப்பார் என்றால் ಕರ್ತನಾದ ಸ್ವಾಮಿ ನಿನ್ನನ್ನು ನನ್ನನ್ನು அந்த ಕಟ್ಟಿರುವುದಾದರೆ ஆத்மா கூடாரம் அவருக்கு நிரந்தரமானது. ಈ ಆತ್ಮದ ಗೂಡಾರು ಆತನಿಗೆ ನಿರಂತರವಾದದ್ದು. இந்த கூடாரம் எப்படி நிரந்தரம் இல்லையோ ಈ ಗೂಡಾರು ಹೇಗೆ ನಮಗೆ அதே ಶಾಶ್ವತವಲ್ಲ, போல இந்த கூடாரம் நிரந்தரம் அல்ல. ಅದೇ ರೀತಿ ಈ ದೇಹವು ನಮಗೆ இது ಶಾಶ್ವತವಲ್ಲ. வாசம் பண்ணுகிற தேவனுடைய கூடாரம். ಇದು ವಾಸವಲ್ಲಿ ಮಾಡುವ ದೇವರ ದೇಹವಾಗಿದೆ. எப்ப உருவாக்கணும், ಹೇಗೆ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು, எப்ப அதை அழிக்கணும் அவருக்கு தெரியும். ಅದನ್ನು ಯಾವಾಗ ನಾಶಪಡಿಸಬೇಕೆಂಬುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿದೆ. எரோமியா 1:5 சொல்றாரு, ಆದ್ರಿಂದ ಯೆರೆಮೀಯ 1:5 தாயின் கருவில உருவாக முன்னை தெரிந்து கொண்டவா, ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ತಿಳಿದಿದ್ದೀನಿ. அங்கேயே உன்னை பரிசுத்தப்படுத்துறாரு. ಅಲ್ಲೇ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. நீ குழந்தையா உருவாகவே இல்ல, ನೀನು ಮಗುವಾಗಿ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಲೇ ಇಲ್ಲ, எலும்பாகவும் வரல, ಮೂಳೆಯಾಗಿಯೂ ಬರಲಿಲ್ಲ, நரம்பாகவும் வரல, ನರವಾಗಿಯೂ ಬರಲಿಲ್ಲ, சதையாகவும் வரல, ಚರ್ಮವಾಗಿಯೂ ಬಂದಿಲ್ಲ. அங்க அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துறாரு. ಆದ್ರೆ ಅಲ್ಲೇ ಆ ಸ್ಥಳದಲ್ಲೇ அங்க ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾರೆ. பரிசுத்தப்படுத்தி ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ டேவிட்னு ஒரு பேர் அங்க வைக்கிற டேவிட்ன்ற ஒரு பையன் இதுல பிறக்க போகிறான், உருவாக போறான். ಈ ರೀತಿಯಾದ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಮಗನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. அவன் சில நாள் இப்படிதான் இருப்பான். ಅವನು ಕೆಲವೊಂದು ದಿನಗಳು ಹೀಗೆ ಇರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. இவன் என்னுடைய மகனா ஊழியக்காரனா மாறுவான்னு எழுதியிருப்பாரு. ಇವನು ನನ್ನ ಮಗನಾಗಿ ಸೇವಕನಾಗಿ ಮಾರುತ್ತಾನಂತ ಬರ್ದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனா பிசாசு போய் அங்க தலையெழுத்த மாத்த முடியாது. ಆದ್ರೆ ಶೈತಾನಿಂದ ಅನೆಬಾರವನ್ನು ಮಾರ್ಸಕ್ಕಾಗಲ್ಲ. ஆனா பிறந்த பிறகு ಆದ್ರೆ ಹುಟ್ಟಿದ ಮೇಲೆ அந்த குழந்தையை தன் பக்கமா அவன் பிரயாசப்படுவான். ಆ ಹುಟ್ಟಿದ ನಂತರ ಆ ಮಗುವನ್ನು ತನ್ನ ಕಡೆ ತಿರುಗಿಸಬೇಕಂತ ಶೈತಾನ ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತಾನೆ. நீங்க பிறந்த பிறகு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஊழியத்துக்கு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் வரையிலோ நீங்க என்னென்ன பண்ணியிருந்தீங்க? ಡೇವಿಡ್ ಪಾಸ್ಟರ್ ಅವರು ಹೇಳಿರಿ, ಸೇವೆಗೆ சாப்பிட்டேன், குளிச்சேன், தூங்கின அது இல்ல. ಆಡಾದ ಆಟ ಇಲ್ಲ, நிறைய பண்ணியிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். 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 நானும் அவரும் சேர்ந்து காட்டுல தைலம் காசுவோம். ನಾನು ಅವರು ಸೇರಿ ಕಾಡಿನಲ್ಲಿ ತೈಲವನ್ನು ಕಾಯಿಸ್ತಾ ಇದ್ದೆ. காட்டுல செட்டு போட்டு ಮಧ್ಯದ ಕಾಡಲ್ಲಿ ಶೆಡ್ ಅನ್ನು ಹಾಕಿ அந்த தைல மரத்தினுடைய இலைகளை வெட்டிட்டு வந்து ಅಲ್ಲಿ ತೈಲ ಮರದ ನೀಲಗಿರಿ ಮರದ ಎಲೆಗಳನ್ನು ಎಲ್ಲ ಕುಯ್ಕೊಂಡು ಬಾಯ್ಲರ್ வச்சு ದೊಡ್ಡ ಬಾಯ್ಲರ್ ಅನ್ನು ಇಟ್ಟು கீழ பெரிய அடுப்பு இருக்கும். ದೊಡ್ಡ ಒಲೆ ಇರ್ತದೆ. அந்த அடுப்புல விறகுல போட்டு தைலம் காய்ச்சுவோம். ಆ ಒಲೆಯಲ್ಲಿ ಸೌದೆಯನ್ನು ಇಟ್ಟು ನಾವು ತೈಲವನ್ನು ಕಾಯಿಸ್ತಾ ಇದ್ವಿ. அங்கே பல நாட்கள் நாங்கள் படுத்திருக்கிறது உண்டு. ಅಲ್ಲಿ ಹಲವಾರು ದಿನಗಳು ನಾವು ಮಲಗಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நாங்க அதை காய்ச்சி வியாபாரம் பண்ணும்போது கள்ளத்தனமா வேற விதத்திலயும் அதை விற்போம். ಅದನ್ನು ಕಾಯಿಸಿ ವ್ಯಾಪಾರ ಮಾಡುವಾಗ ಗೊತ್ತಿಲ್ಲದಿರುವಾಗಿ ಕಳ್ಳತನವಾಗಿಯೂ ನಾವು ವ್ಯಾಪಾರ ಮಾಡ್ತಾ ಇದ್ವಿ. ஹல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப ட்ரிக்ஸ். ಅದೆಲ್ಲ ತುಂಬಾ ಟ್ರಿಕ್ಸ್. அப்படிலாம் இருந்திருக்கிறோம். ಆಗಲ್ಲ ನಾವು ಇದ್ದಿದ್ದೀವಿ. அவர் பேரு முருகன் தான், என் பேரு முருகன் தான். ಆತನ ಹೆಸರು ಮುರುಗನೇ, ನನ್ನ ಹೆಸರು ಮುರುಗನೇ. என்ன ஒண்ணு அவர் பாக்கெட்ல விகுதி குங்குமம் வைக்கல, என் பாக்கெட்ல விகுதி குங்குமம் வச்சா. ಏನಂದ್ರೆ ಅವ್ರ ಪಾಕೆಟ್ ಅಲ್ಲಿ ಕುಂಕುಮ ವಿಭೂತಿ ಇಟ್ಟಿಲ್ಲ, ಆದ್ರೆ ನಾನು ಇಟ್ಕೊಂಡು ತಿರುಗ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா அவர் பாத்தீங்கன்னா இந்த திருட்டு வேலையில அதிகமா ஈடுபட மாட்டாரு. ಅವರು ಕಳ್ಳತನದಲ್ಲಿ ಕಳ್ಳ ಕೆಲಸ ಅಧಿಕವಾಗಿ ಮಾರಲಿಲ್ಲ. ஆனா எனக்கு காசு வேணா தோட்டங்களை பார்த்து வைப்பேன். இந்த தோட்டம் நல்ல கேரட் இருக்கா, உருளைக்கிழங்கா, கோஸ் இருக்கா, அதெல்லாம் பார்த்து வச்சுக்குவோம். ನಾನು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ, ತೋಟಗಳನ್ನು ನೋಡಿ ಇಟ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ. ಯಾವ ತೋಟದಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕ್ಯಾರೆಟ್ ಇದೆ, ಒಳ್ಳೆ ಕ್ಯಾಬೇಜ್ ಇದೆ, ಒಳ್ಳೆ ಆಲೂಗಡ್ಡೆ
ಬೆಳೆದಿದೆ ಅಂತ ನೋಡಿ ಇಟ್ಕೊಂಡ್ಬಿಡ್ತಾ ಇದೆ. நல்ல ராத்திரி நேரம் வரும்போது 2-3 பேர் எங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் அதை புடிங்க பறிச்சு கொண்டு வந்து வச்சு அதை வியாபாரம் பண்ணிடுவோம். ರಾತ್ರಿ ಹೊತ್ತಲ್ಲಿ ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನ ಕಿತ್ಕೊಂಡ್ ಬಂದು ನಾನು ಮಾರ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದೆ. இப்படிலாம் வந்து அந்த காலத்துல வாழ்ந்து இருக்கிறோம். ಈಗೆಲ್ಲ ನಾವು ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಬದುಕಿದೀವಿ. திருட்டுக்கோழிங்க அதிகமா சாப்பிட்டு இருக்கிறோம். ಕೈಗಿದು ಕಳ್ಳತನವಾಗಿ ಕಗ್ದಿದ್ದ ಕೋಳಿನ உங்களுக்கு ஒன்னு ಕತ್ತು கொடுக்கிறேன் பாருங்க. ನಿಮ್ಗೊಂದು ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ. ஒரு கோழி பிடிக்கணும்னா ಒಂದು ಕೋಳಿಯನ್ನು ಹಿಡಿಯಬೇಕಾದ್ರೆ ஒரு கோணி எடுத்து சாக்கு தண்ணியில போட்டு எடுத்து ஈர சாக்கு கொண்டு போய் கோழி மேல போட்டா சவுண்டே விடாது. ಒಂದು ಗೋಣಿ ಚೀಲಿನ ನೀರಲ್ಲಿ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅದು ಮೇಲೆ ಕೆತ್ತಿದ್ರೆ ಅದು ತ್ಯಾವದ ಇರುತ್ತದೆ. ಅದನ್ನ ಎತ್ಕೊಂಡೋಗಿ ಕೋಳಿ ಮೇಲೆ ಹಾಕ್ಬಿಟ್ರೆ ಅದು ಸೌಂಡ್ ಕತ್ತೋದು ಕಿರ್ಚೋದಿಲ್ಲ. அப்படியே கோணி போய் கையில பிடிச்சிட்டு போயிடுவோம். அப்படி ಹಾಗೆ ಗೋಣಿ ಚೀಲ ಜೊತೆ ಅದನ್ನ ಸೇರಿಸಿ தோட்டங்கள்ல தான் போய் தோலை உரிச்சு அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு வருவோம். ಆಮೇಲೆ ತೋಟದಲ್ಲಿ ಎತ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಬಿದ್ಬಿಟ್ಟು ಅದನ್ನ ಎಲ್ಲ இப்படி கர்த்தரை அறியாத நாட்கள் இதெல்லாம் செஞ்சோம். ಹೀಗೆ ದೇವರನ್ನು ತಿಳಿದಿರೋ ದಿನಗಳಲ್ಲಿ ಇದೆಲ್ಲ ಯಾರುடைய வழினா ಇದು ಯಾರ ದಾರಿ? ಅದು சாத்தானுடைய வழி. ಇದು ಶೈತಾನ ದಾರಿ. ಇವನ பரிசுத்தப்படுத்திட்டாரு கர்ப்பத்துல. ಇವರನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿಬಿಟ್ರು ಗರ್ಭದಲ್ಲಿ. கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னே பரிசுத்தப்படுத்திட்டாரு. ಸೃಷ್ಟಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ பேரை பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. ಇವರ ಹೆಸರನ್ನು ಪರಿಶುದ್ಧ தீர்க்கதரிசியா இருப்பான். ಇವನೊಂದು ಪ್ರವಾದಿ, ஊழியக்காரனா வருவான். ಇವನೊಬ್ಬ ಸೇವಕನಾಗಿ ಬರ್ತಾನೆ. ಇವನು ಡಾಕ್ಟರಾ வந்துருவான். ಇವನೊಬ್ಬ ಡಾಕ್ಟರ್ ಆಗಿ ಬರ್ತಾನೆ. ಇವನು தொழிலதிபதியா வந்துருவான். ಇವನೊಬ್ಬ ದೊಡ್ಡ ಅಧಿಕಾರಿ. ಯೇಸು ಗರ್ಭத்துக்கு முன்னாலேயே பிரதிஷ்டை பண்ணிட்டாரு. ಯೇಸು ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ಬಿಡಕೂಡದೆನ್ನು சொல்லி ಬಿಡಬಾರದಂತ ಹೇಳಿ பல தீமையான வழிகளை அவன் காண்பிச்சு ಕೇಡಾದ ದಾರಿಗಳನ್ನು ಅವನು ತೋರಿಸಿ ಅದಕ್ಕೆ ಕಣ್ಮಯಕத்தை ಉಂಟಾಕಿ ಅದಕ್ಕೆ ಕಣ್ಣಿನ ಮಯಕವನ್ನು ಕೊಟ್ಟು ಶರೀರದಲ್ಲಿ கொண்டு போய் அழிச்சு ಶರೀರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾಶಪಡಿಸಿ ಪಗಲು ಅದೇ ನೆನೆக்கிற ನೆನಪை கொடுத்து விடுகிறார். ಹಗಲು ರಾತ್ರಿ ಅದರ ಮೇಲೆ ಚಿಂತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಚಿಂತಿಸುವಂತೆ ಮಾಡ್ತಾರೆ. ಕರುವಳ உருவாகும் முன்னே பிரதிஷ்டை பண்ணி அதை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தாரு. ಆದರೆ ಗರ್ಭದಲ್ಲಿ ಇರುವಾಗಲೇ ಅದನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ ಮಾಡಿ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ರಲ್ಲ, அந்த ஆண்டவர் பார்த்துட்டே வருவாரு. ಆ ದೇವರು ನೋಡುತ್ತಲೇ ಇರ್ತಾರೆ. திடீர்னு தொட்டுருவாரு. ದಿಢೀರ್ ಅಂತ ಮುಟ್ಟು ಬಿಡ್ತಾರೆ. ஹalleluya 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 ஹalleluya. நான் ஊழியக்கார வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ನಾನು ಸೇವಕರಾಗಿ ಬರೋದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣವಿತ್ತು. என் கையெல்லாம் ஒடிச்சு தான் என்ன ஆண்டவர் என்ன உருவாக்கினார். ನನ್ನ ಕೈಯನ್ನು ಓಡದೆ ನನ್ನನ್ನು ಮತ್ತೆ ತಿರುಗಿ ರೂಪಾಂತರ ಮಾಡಿದರು. கண்டிப்பா ஆண்டவர் இன்னும் லேட் பண்ணியிருந்தாருன்னா ಖಂಡಿತವಾಗಿ ದೇವರು ಇನ್ನ நல்லா சாராயம் காய்ச்சறவனா போயிட்டு இருப்பேன். சொல்லுங்க. சினிமா ரொம்ப பார்ப்பேன். அப்போ ಸಿನಿಮಾ ತುಂಬಾ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೆ. அதுல ஒரு நடிகை சிரிப்பு நடிகரா அந்த மாதிரி போயிருப்பேன். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಕಾಮಿಡಿ ಆಕ್ಟರ್ ಆಗಿ ಹೋಗಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಟ್ಟೆ. நான் எப்பயுமே எல்லாரும் சிரிக்க வச்சிட்டே இருப்பேன். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಎಲ್ಲರನ್ನು ನಗಿಸ್ತಾನೆ ಇರ್ತೀನಿ. ஒரு வார்த்தை 4 பேர்த்த தமாஷ் பண்ணி சிரிக்க வைப்பேன். ಒಂದು ಮಾತನ್ನ 4 ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಅವ್ರನ್ನ ತಮಾಷೆ ಮಾಡ್ತೀನಿ. எங்க ஊர்ல வந்து நான் இந்துவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 விதமான டிராமா நடிப்போம். ನಮ್ಮ ಊರಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೆ ನಾಟಕ ಮಾಡುವಾಗ ವರ್ಷಕ್ಕೆ 2 ರೀತಿಯಾದ ಡ್ರಾಮಾ ಹಾಕ್ತಾರೆ. எனக்கு தெரிஞ்சு எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்கள்ல இருந்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்ன வரையிலும் இந்த டிராமாக்கள்ல ரொம்ப முதலா இருப்பேன். ನನಗೆ ಬುದ್ಧಿ ತಿಳಿದಾಗಿಂದ ನಾನು ಸೇವೆಗೆ ಹೋಗುವ ದಿನವರೆಗೂ ನನಗೆ ಬುದ್ಧಿ ಬಂದಾಗಿಂದ ಸೇವೆಗೆ ಹೋಗುವ ತನಕಳು ನಾನು ಡ್ರಾಮಾದಲ್ಲಿ ಒಂದು ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದೆ. ஒண்ணுல இறங்கனா அந்த பேர் எடுக்காம நான் வெளியே வர மாட்டேன். ಒಂದಲ್ಲಿ ಇಳಿದ್ರೆ ಹೆಸರನ್ನು ತೆಗೆಯೋ ತನಕ ನಾನು ಹೊರಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. அப்படிப்பட்ட ஆக்ட்ல தான் இருந்தேன். ಆ ರೀತಿಯಾದೇ ನಾನು ಇದ್ದೆ. ஆனா கரெக்ட்டா கர்த்தர் கையை ஓடிச்சு காலை ஓடிச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இன்னைக்கு ஒரு பாஸ்டரா கூட நிப்பாட்டிட்டு இருக்காரு. ದೇವರು ನನ್ನ ಕೈ ಕಾಲನ್ನು ಒಡೆದು ಅಂಗಿಡಿದು ಹಿಂಗಿಡಿದು ಅಲ್ಲಿ ಮಾಡಿ ಇಲ್ಲಿ ಮಾಡಿ ನನ್ನ ಸೇವಕನಾಗಿ ರೂಪಿಸಿಬಿಟ್ರು. ஏன் சொல்லுகிறேன்டால் ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ நீங்களே உங்களை அறியாம உட்கார்ந்து இருக்கிறீங்க. ನಿಮ್ಮನ್ನು ನೀವೇ ಏನು ತಿಳಿದವರಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲದವರಾಗಿ ஏதோ வரீங்க உட்காரீங்க சத்தியத்தை கேட்கறீங்க அது மடக்கி தெரியாம கிழிஞ்சு போன 10 ரூபாயை காணிக்க போட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ಏನೋ ಬಂದಿದ್ದೀರಾ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತೀರಾ ಅದನ್ನು ಹಾಗೆ ಕಿತ್ತಿರೋದನ್ನು ಹಾಗೆ ಮುಚ್ಚಿ ಗಿಚ್ಚಿ ಇಟ್ಟು ಒಳಗಡೆ ಹಾಕ್ಬಿಟ್ಟು ಹೊಂಟೋಗ್ತೀರಾ. நான் அந்த கிழிஞ்ச 10 ரூபாய் 5 ரூபாய் 20 ரூபாய்லாம் வச்சிருக்கிற ஒருவேளை ஆண்டவர் வரும்பொழுது ஆண்டவரே அதையும் எடுத்துட்டு வந்து நான் மேலே காட்டணும். ನಾನು ಆ ಕಿತ್ತೋಗಿರುವ 10 ರೂಪಾಯಿ 20 ರೂಪಾಯಿ 5 ರೂಪಾಯಿ 50 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲ ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ ಸ್ವಾಮಿ, ಒಂದು ವೇಳೆ ನೀನು ಬರುವಾಗ ಇವುಗಳನ್ನು ಕೂಡ ಇಂಥವ್ರು ಹಾಕಿದ್ದಾರೆ ನೋಡಿ ಅಂತ ತೋರ್ಸಕ್ಕೆ ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. யாருக்கும் தெரியாம இந்த ஜோதி அம்பிகா இந்த ஆஷா இவங்கள கிழிஞ்சு போனது மறைச்சு போட்டதுல அவங்களுக்கு பேர் இங்க காட்டணும்ல. ಯಾರಿಗೂ ತಿಳಿದಿರೋರಾಗಿ ಅಂಬಿಗಾ ಜ್ಯೋತಿ ಆಶಾ ಅವರೆಲ್ಲ ಹಾಕಿದ್ದನ್ನು ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ஆண்டவரே இவங்கெல்லாம் இந்த காசு போட்டு நான் சொல்ல மாட்டேன், அவர் சொல்லுவார் ஏப்பா நீ கொண்டு வந்த காசெல்லாம் இன்னும் 4 தாம்பா போட்டது அப்படின்னு சொல்லுவார். ಆವಾಗ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಅಯ್ಯಪ್ಪ ನೀನು ತಗೊಂಬಂದಿರೋ ದುಡ್ಡು ಅಲ್ಲ ಇಂಥದವ್ರು ಹಾಕಿರೋದು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. அதனால வச்சிருக்கிறேன். ಆದ್ರಿಂದ ಹಾಗೆ ಇಟ್ಟಿದ್ದೀನಿ. ஒரு அம்மா செல்லாத 500 ரூபாயை போட்டு வச்சிருக்குது இன்னும் வச்சிருக்கிறேன். ஆமே
ஒரு அம்மா கள்ள நோட்டு ஒன்றுத்துக்கு பிரயோஜனம் இல்லை, பசங்களுக்கு விளையாட காட்டுற அந்த 500 ரூபாய் பெட்டி உண்டி பெட்டில போட்டு அனுப்பியிருக்குது. ಒಬ್ರು ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಮಕ್ಕಳಿಗೆ ಆಡಲಿಕ್ಕೆ ಕೊಡ್ತಾರೆ ನೋಡಿ ರೂಪಾಯಿ, ಅದು 500 ರೂಪಾಯಿ ತಗೊಂಬಂದು ಉಂಡಿಯಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದಾರೆ. அந்த அம்மா பேர் போட்டு எழுதி வச்சிருக்கான், ஆண்டவரே நாம இருந்தாலும் இந்த 500 ரூபாய் எழுதப்பட்ட பேர் மறக்க கூடாது, ஜீவபுத்தல எழுதி வைங்க ஆண்டவரே இருக்கு. ಅಪ್ಪ ಅದ್ರ ಮೇಲೆ ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಬರ್ದಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ನಾನು ಮರ್ತರು ನೀನ್ ಬರೆಯಬಾರದು ಅಂತ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்க தெய்வ பிள்ளைகளே, ಹೇಳಿರಿ ದೇವ ಜನರೇ, நம்முடையதல்ல, ಇದು ದೇಹ ನಮ್ಮದಲ್ಲ, இந்த சரீரம் நம்முடையதல்ல, ಈ ಶರೀರ ನಮ್ಮದಲ್ಲ, கர்த்தர் தங்கும் ஒரு கூடாரம், ಇದು ದೇವರ ವಾಸವಾಗುವ ಒಂದು இந்த ಗುಡಾರ. கூடாரத்துக்கு தான் கர்த்தர் நிழலாய் இருக்கிறார். ಈ ಗುಡಾರಕ್ಕೆ ಸ್ವಾಮಿ ನೆರಳಾಗಿದ್ದಾರೆ. பிரசங்கத்துக்கு போலாமா? ஹல்லேலூயா. நான் கொண்டு வந்து பிரசங்கம் அப்படியே இருக்கிறது, ನಾನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ ಪ್ರಸಂಗ ಹಾಗೇ ಇದೆ. ஆமென் ಆಮೆನ್. இவ்வளவு நேரம் உங்க மேல பிரியப்பட்டு பேசி இருக்கிறார். ಇಷ್ಟೊತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ. இயேசுவாகிய கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ಕರ್ತನಾದ ಯೆಹೋವನು ನಿಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದಾನೆ. அந்த நிழலில் இருக்கிறவன் ஒரு நாளும் தள்ளப்பட மாட்டான். ಆ ನೆರಳಲ್ಲಿ ಇರೋನು ಒಂದು ದಿನನೂ ತಳ್ಳಲ್ಪಡುವುದಿಲ್ಲ. நீங்க சொல்லலாம், ನೀವ್ ಹೇಳಬಹುದು, நான் சொல்லலாம், ನಾನು ಹೇಳಬಹುದು, என் மனைவி தான்பா எனக்கு நிழல்னு சொல்லலாம், ನನ್ನ ಹೆಂಡತಿನೇ ನನಗೆ ನೆರಳು ಅಂತ ಹೇಳಬಹುದು, என் கணவன் தான் நிழல்னு இவங்க சொல்லலாம், ನನ್ನ ಗಂಡನೇ ನನಗೆ ನೆರಳು எங்க ಅಂತ ಇವರು அப்பா அம்மா ಹೇಳಬಹುದು, தான் எனக்கு சரியான நிழல்னு சொல்லலாம், ನನ್ನ ತಂದೆ ತಾಯಿ ನನಗೆ ಸರಿಯಾದ ನೆರಳು ಅಂತ ಇವರು என்னுடைய ಹೇಳಬಹುದು, ஃப்ரெண்ட் தான் எனக்கு நிழல்னு சொல்லலாம், ನನ್ನ ಸ್ನೇಹಿತನೇ ನನ್ನ ನೆರಳು ಅಂತ இந்த ಹೇಳಬಹುದು, குழந்தை தான் எனக்கு நிழல்னு சொல்லலாம். ನನ್ನ ಮಗುನೇ ನನಗೆ ನೆರಳು ಅಂತ ஆனால் வேதம் சொல்லுகிறது, ಆದ್ರೆ ಸತ್ಯ ಗ್ರಂಥ உன்னதமான மறைவில் இருக்கிறவன் ಉನ್ನತವಾದ சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குகிறார். ಸರ್ವಶಕ್ತನ ನೆರಳಲ್ಲಿ அந்த ಇರುತ್ತಾನೆ. உன்னதமானவர் யார்? ಆ ಉನ್ನತವಾದವರು ಯಾರು? அவர் உன்னதத்திலிருந்து வந்தவர், ಆತನೇ ಉನ್ನತದಿಂದ ಇಳಿದು அதாவது ಬಂದವರು, அவருக்கு உன்னதமானவர் என்று பெயர் ಆದ್ದರಿಂದಲೇ வைத்திருக்கிறார். ಆತನಿಗೆ ಉನ್ನತನೋ ಅಂತ ಹೆಸರು. இந்த உன்னத கிறிஸ்து தான் உன்னையும் என்னையும் ಈ ஆசீர்வதிக்கிறார். ಉನ್ನತವಾದ ಕ್ರೈಸ್ತನೇ ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರು. ஒரே ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. நேரம் இல்ல, ಸಮಯವಿಲ್ಲ, ஆனால் சொல்லப்படுகிற வார்த்தை என்ன? ಆದ್ರೆ ಹೇಳಲ್ಪಡುವ ಮಾತೇನು? ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 16ನೇ ಅಧ್ಯಾಯವು அங்கே 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ಅಲ್ಲಿ 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனியுங்கள். ದೇವರು ನುಡಿಯುವ ಒಂದು ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். வானத்தையும் பூமியையும் படைத்த உன்னதமான கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நீங்களும் நானும் வாழும்படியாக ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಉನ್ನತವಾದ ಆಶೀರ್ವಾದದಿಂದ ನೀವು ನಾವು ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. அவரே நமக்கு நிழலாய் இருக்கிறார். ಆತನೇ ನಮಗೆ ನೆರಳಾಗಿದ್ದಾರೆ. தகப்பனுடைய நிழல் கொஞ்ச காலத்துக்கு தான், ತಂದೆಯ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಿಗೆ ಮಾತ್ರವೇ, தாயுடைய நிழல் கொஞ்ச காலத்துக்கு தான், ಎತ್ತಿದ ತಾಯಿ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ கணவனோ ಮಾತ್ರವೇ, மனைவியோ அவருடைய நிழல் கொஞ்ச நாளுக்கு தான், ಗಂಡನ ಹೆಂಡತಿ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ, பெற்ற பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய நிழல் கொஞ்ச நேரத்துக்கு தான், ಎತ್ತಿದ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೆತ್ತವರ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ, இந்த உலக ரீதியான நிழல் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். ಈ ಲೋಕದ ರೀತಿಯಾದ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ, ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಮಾತ್ರ ಅಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನು ನುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. இங்கே பாருங்கள், ஆபிரகாம் தெளிவாய் சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಅಬ್ರಹಾಮನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾ இது ಇದ್ದಾರೆ, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். ನೀನು ಆಕಾಶ ಭೂಮಿಯನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಉನ್ನತವಾದ ದೇವರ ಆಶೀರ್ವಾದವಾಗಿದೆಯಾ? உன்னதமானவர் உன்னோடு கூட இருந்தா, ಉನ್ನತವಾದವರು ನಿನ್ನ ಸಂಗಡವಿದ್ದರೆ, அந்த நிழலிலே நீ வாசம் பண்ணுவாயானால், ಆ ನೆರಳಲ್ಲಿ ನೀನು ವಾಸವಾಗಿರುವುದಾದರೆ, அந்த நிழல் தான் உன்னை ஆசீர்வாதமாய் காத்துக்கொள்ளும். ಆ ನೆರಳು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. நீ உலகத்தின் நிழலிலே இருப்பாயானால், ನೀನು ಲೋಕದ ನೆರಳಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, அந்த நிழல் கொஞ்ச நாளுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ಆ ನೆರಳು ಸ್ವಲ್ಪ ದಿನಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ. நீங்கள் வாசித்து பாருங்கள், ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ಈ ಯೋನವಿನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ அங்கே நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸಿ ನೋಡುವುದಾದರೆ, இந்த வார்த்தையோடு நான் பிரசங்கத்தை முடிக்கிறேன். சாகிறது ಸಾಯುವುದು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவர் சொல்றார், கடைசி பகுதியில சொல்றாரு, ಆತನು ಕೊನೆಯ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, தனக்குள்ளே சாவ விரும்பி, ತನ್ನಲ್ಲಿ ಸಾಯುವುದನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು, அதுக்கு மேல பாருங்க, அவன் சோர்ந்து போய் ಆತನು ಸೋತೋಗಿ தனக்குள்ளே சாவ விரும்பி, ತನ್ನಲ್ಲಿ ಸಾವನ್ನು நாம் ಇಷ್ಟಪಟ್ಟು, உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம், ನಾನು ಜೀವಂತವಾಗಿರುವುದಕ್ಕಿಂತಲೂ சாகிறது நலமா இருக்கும். ನಾನು ಸಾಯುವುದು
ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. நாம் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலாம். ನಾನು ಜೀವಂತವಾಗಿರೋದಕ್ಕಿಂತಲೂ ஹalleluya ஹalleluya நான் சாகிறது நலமாய் இருக்குன்றார். ನಾನು ಸಾಯುವುದು ಒಳ್ಳೆಯದಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya காலையில பூத்து மாலையில மறைஞ்சு போகிற அந்த நிழலுக்கு இவ்வளவு வருத்தப்படுகிறான் என்று சொன்னா, ಬೆಳಗ್ಗೆ ಹರಳಿ ಸಂಜೆ ಒಣಗೋಗುವ ಆ ಗಿಡಕ್ಕೆ ಇಷ್ಟು ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, தினந்தோறும் உனக்கு நிழலாய் இருக்கிறவர், அந்த நிழலாகிற இயேசு உன்னை விட்டு விலகி போனால் உனக்கு எவ்வளவு வேதனை வரும். ದಿನನಿತ್ಯವೂ ನಿನಗೆ ನೆರಳಾಗಿರುವಂತ ಯೇಸು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ತೊಳೆಗೋದರೆ ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ದುಃಖವಾಗಿರಬಹುದು. நீ எதிர்பார்க்கிற நிழல் வரும் போகும். ನೀನು ಎದುರು ನೋಡುವ ನೆರಳು ಬರುತ್ತದೆ ಹೋಗುತ್ತದೆ. அது உன் தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம், உன் கூட பிறந்தவங்களா, கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம். ஏதோ ஒரு நிழல் உனக்கு வரும் போகும் வரும் போகும். ಅದು ನಿನ್ನ ತಂದೆ ಆಗಿರಬಹುದು, ತಾಯಿಯಾಗಿರಬಹುದು, ಗಂಡನಾಗಿರಬಹುದು, ಯಾರಾಗಿರಬಹುದು, ಆ ನೆರಳು ಬರುತ್ತದೆ ಹೋಗುತ್ತದೆ. அது உனக்கு நிரந்தரம் அல்ல, ಅದು ನಿನಗೆ ಶಾಶ್ವತವಲ್ಲ. ஆனால் இங்கே உனக்கு நிரந்தரமான ஒரு நிழலானவர் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ನಿನಗೆ ಶಾಶ್ವತವಾದವರು ಒಬ್ಬರು ನೆರಳಾಗಿದ್ದಾರೆ. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? ಅವರು ಹೇಳುವ ಮಾತೇನು? அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, ಆಗ ದೇವರು ಯೋನಾವನ್ನು ನೋಡಿ, ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ? ಸೂರ್ಯ ಗಿಡಕ್ಕೆ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀನು ಕೋಪದಿಂದ ಇರೋದು ಸರಿನಾ? அதற்கு அவன், நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிற நல்லதுதான் என்று சொல்லுகிறார். ನಾನು ನನ್ನ ಮರಣ ತನಕ ನಾನು ಕೋಪವಾಗಿರೋದು ಒಳ್ಳೆಯದೇ ಅಂತ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒரு நிழலுக்காக நீ எரிச்சலா இருக்கிறாயே, ಒಂದು ನೆರಳಿಗಾಗಿ ನೀನು ಕೋಪವಾಗಿ ಉರಿಯಾಗಿದೆಯಲ್ಲ, ஒரு காரியத்துக்காக நீ எரிச்சலா இருக்கிறாயே, ಒಂದು ವಿಷಯಕ್ಕಾಗಿ ಕೋಪವಾಗಿದೆಯಲ್ಲ, புருஷன் சொல்லிட்டாலோ, மனைவி சொல்லிட்டாலோ, கணவன் சொல்லிட்டாரோ, அப்பா அம்மா சொல்லிட்டாலோ, நீ எரிச்சலா கோபமா இருக்கிறது நல்லதா? ನಿನ್ನ ಕುಟುಂಬದವರು, ನಿನ್ನ ತಂದೆನೋ, ನಿನ್ನ ತಾಯಿಯೋ, ನಿನ್ನ ಮನೆಯವರು ಹೇಳಿಬಿಟ್ರೆ ಅದ್ರ ಆ ಮಾತಿನ ಮೇಲೆ ಕೋಪವುಳ್ಳವರಾಗಿದ್ದೀರಲ್ಲ. ಏನೋ சொல்றார், நான் சாகற வரைக்கும் இப்படி இருப்பது நல்லது. ಸತ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನಾನು ಸಾಯ ತನಕ ಹೀಗೆ. ಯೋನ ಹೇಳ್ತಾರೆ, ನಾನು ಸಾಯ ತನಕ ಹೀಗಿರೋದು ಒಳ್ಳೆಯದು. உன்மேல் அந்த நிழல் இருக்க முடியாது. ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಆ ನೆರಳು ಇರೋಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உன் வைராக்கியத்தின் நிழலை தூக்கி எறி. ನಿನ್ನ ವೈರಾಗ್ಯದ ನೆರಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. கசப்பின் நிழலை தூக்கி எறி. ಕಹಿಯ ನೆರಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. பிரிவினையின் நிழலை தூக்கி எறி. ಬೇರ್ಪಾಡಿನ ನೆರಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. அது தகப்பன் வழியா வந்திருக்கலாம், தாய் வழியா வந்திருக்கலாம், அண்ணன் வழியா வந்திருக்கலாம், அக்கா வழியா வந்திருக்கலாம், கணவன் வழியா வந்திருக்கலாம், மனைவி வழியா வந்திருக்கலாம். ಅದು ಅಣ್ಣನ ಮುಖಾಂತರ ಬಂದಿರಬಹುದು, ತಂದೆ ಮುಖಾಂತರ ಬಂದಿರಬಹುದು, ತಾಯಿನ ಮುಖಾಂತರ ಬಂದಿರಬಹುದು, ತಂಗಿಯ ಮುಖಾಂತರ ಬಂದಿರಬಹುದು. இந்த ஆமணக்கு செடி போல வளர்ந்திருக்கலாம். ನೀವು ಸೂರ್ಯ ಗಿಡವಾಗಿ ಬೆಳೆದಿರಬಹುದು. ஆனால் அது நிரந்தரம் அல்ல. ಅದು ನಿನಗೆ ಶಾಶ್ವತವಲ್ಲ. அதை நினைச்சு நீ எரிச்சலா இருக்கலாமா? ಅದನ್ನು ತಿಳಿದು ನೀನು ಉರಿಯಾಗಿರಬಹುದಾ? அதை நினைச்சு நீ கோபமா இருக்கலாமா? ಅದನ್ನು ತಿಳಿದು ಕೋಪವಾಗಿರಬಹುದಾ? வைராக்கியமா இருக்கலாமா? ಅದನ್ನು ತಿಳಿದು ವೈರಾಗ್ಯವಾಗಿರಬಹುದು. பகையாக வளர்க்கலாமா? ಅದನ್ನು ನೀನು ಹಾಗೆ ಬೆಳೆಸಬಹುದಾ? ஹல்லேலூயா சொல்லுங்க. ಆಮೆನ್. நான் சொல்ல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾನು ಹೇಳುತ್ತಾ ಇಲ್ಲ, ದೇವರ ಮಾತು ನುಡಿತಾ ಇದೆ. கர்த்தர் நீ பிரயாசப்படாததும், ದೇವರ ಮೇಲೆ ನೀನು ಪ್ರಯಾಸ ಪಡದೆ, நீ வளர்க்காததும், ನೀನು ಬೆಳೆಸದೇ ಇರೋದು, ஒரு ராத்திரில முளைந்து ஒரு ராத்திரில அழிந்து போனதுமான, ಒಂದು ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದು ಒಂದೇ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ನಾಶವಾಗುತ್ತಾ ಇರುವಂತದ್ದಾಗಿ ராமனுக்காக பரிதபிக்கிறாயே. ಸೂರ್ಯ ಗಿಡಗಾಗಿ ದುಃಖ ಪಡುತ್ತೀಯಲ್ಲ. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ಬಲಗಡೆಗೂ ಎಡಗಡೆಗೂ ವ್ಯತ್ಯಾಸವನ್ನು ತಿಳಿದೀರಾ? இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்க மாட்டேனோ? ಈ ಜನರಿಗಾಗಿ ನಾನು ದುಃಖ ಪಡುವುದಿಲ್ಲವೋ? உன்மேல பரிதபிக்கிற உன்னை கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ದುಃಖ ಪಡುವ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು உன் மேல பரிதபிக்கிற கர்த்தர் தான் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಪರಿತಾಪವುಳ್ಳ ದೇವರೇ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. நீ ಸೋಂದು போகிற மகனாய் மகளாய் இருப்பாயானால், ನೀನು ಸೋತು ಹೋಗ ಮಗನ ಮಗಳಾಗಿರುವುದಾದರೆ, நீ சாவை விரும்புவாயானால், ನೀನು ಸಾವನ್ನು நான் ಇಷ್ಟಪಡುವುದಾದರೆ, உயிரோடு இருக்கிறதை பார்க்கலதும் அமை சாகிறது நலமாய் இருக்குன்னு சொல்வாயானால், ನಾನು ಜೀವಂತವಾಗಿ ಇರೋದಕ್ಕಿಂತಲೂ ನಾನು ಸಾಯುವುದು ಒಳ್ಳೆದಂತ ತಿಳಿಯುವುದಾದರೆ, நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்வதற்கு அருகதை இல்லை. ನೀವು ಕ್ರೈಸ್ತರಂತ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅರ್ಹತೆ ಇಲ್ಲ. நான் உத்தமன் என்று விளங்கின பண்பு எனக்கு நீதியின் கிடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ನಾನು ನೀತಿ ಉಳ್ಳವನಂತ ತಿಳಿದಿದ ಮೇಲೆ ನೀತಿಯ ಕ್ರೀಡೆ ನನಗಾಗಿ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நான் உத்தமன் என்று விளங்குவேன். ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ அவருடைய ಪ್ರಕಾಶಿಸುವೆ. பிள்ளை என்று நடப்பேன். ಆ ಮಗನಾಗಿ ನಾನು ನಡೆಯುವೆ. பயபக்தியா வாழ்வேன். ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ ಬದುಕುವೆ. என்ன சொன்னாலும் சரி, ಏನ್ ಹೇಳಿದ್ರು ಸರಿ, எந்த நிந்தை வந்தாலும் சரி, ಯಾವ ಕಷ್ಟ ಬಂದರೂ ಸರಿ, கர்த்தருக்காக வாழ்வேன்னு சொல்லு. ನಾನು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುವೆ. கர்த்தருக்காக ஓடுவாயானா, ನೀನು
ದೇವರಿಗಾಗಿ ಓಡುವುದಾದರೆ கர்த்தர் உன்னுடைய நிழல் உன் மேல் நிழலாயிருக்கும். ದೇವರ ನೆರಳು ನಿಮ್ಮ ಮೇಲೆ எந்த ನೆರಳಾಗಿರುತ್ತೆ. சூழ்நிலை பரிதபிக்க விட மாட்டார். ಯಾವ ಘಟನೆಯಲ್ಲೂ எந்த ನಿನ್ನನ್ನು சூழ்நிலை கைவிட மாட்டார். ಯಾವ ಘಟನೆಯಲ್ಲೂ ನಿನ್ನ ಕೈ எந்த ಬಿಡೋದಿಲ್ಲ. சூழ்நிலை தள்ள மாட்டார். ಯಾವ ಘಟನೆಯಲ್ಲೂ ನಿನ್ನ எந்த ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. சூழ்நிலை வெறுத்திட மாட்டார். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ನಿನ್ನ ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. உன்னதத்திலிருந்து உன் ஆசீர்வாதத்தை நிரப்புவார். ಉನ್ನತದಿಂದ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವಾದದಿಂದ அவருடைய ತುಂಬಿಸುವ. ஆசீர்வாதத்தில் நீ சுகமாயிருப்ப. ಆತನ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನೀನು ಸುಖವಾಗಿರುವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಈ ಸತ್ಯವನ್ನು ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ದೇವ ಜನರೇ, ஒருவேளை ஆன்லைன்ல கேட்கிற தேவ பிள்ளைகளே, ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಕೇಳುತ್ತಾ ಇರುವ ದೇವ யாரா ಮಕ್ಕಳೇ, இருந்தாலும் ನೀವು சரி, ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, கர்த்தரின் நிழலில் நீங்க இருந்தீங்கன்னா ದೇವರ ನೆರಳಲ್ಲಿ ನೀನು ಇದ್ದರೆ நீங்க ஆசீர்வாதமாய் இருப்பீங்க. ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುವೆ. கர்த்தரை வாஞ்சிப்பீங்க என்று சொன்னா ನೀನು ದೇವರನ್ನು ದಾಗವಾಗಿ ನೋಡುವುದಾದರೆ அவர் உங்களுக்குள்ள இருப்பார். ಆತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವರು. அவருடைய ஆசீர்வாதம் உங்களை விட்டு விலகாது. ಆತನ ಆಶೀರ್ವಾದ ನಿನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುವುದಿಲ್ಲ. உன்னத தேவனை பிடித்துக் கொள்ளுங்க. ಉನ್ನತವಾದ ದೇವರನ್ನು ಹಿಡಿದುಕೊಳ್ಳಿರಿ. அதான் பக்தன் பாடுகிறார், ಅದರಿಂದಲೇ ಭಕ್ತನ உயிரோடு உயிராக கலந்தவரை யாரை சொல்லு, உயிரோடு உயிராக கலந்தவரை யாரை சொல்லு, எங்க இயேசு எங்க இயேசு எங்க இயேசு நல்லா சொல்லு. தாயின் கருவில் என்னை என் பேரை சொல்லி அழைச்சவரு, ஓ தாயின் கருவில் தெரிந்தவரு, என் பேரை சொல்லி சொல்லுங்க. உனக்காக 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 மரித்தாரே, எனக்காக 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 உயிர் உனக்காக 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 மரித்தார், எனக்காக 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 மரித்தாரே, உயிர்த்தாரே. ஆமென். மரித்து உயிர்த்தார் மரித்து உயிர்த்தார். ஆம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த இயேசுவோடு நீங்க இருந்தா ಆ ಯೇಸುವಿನ ಜೊತೆ ನೀವು ಇರೋದಾದರೆ வாழ்க்கை சுகமாயிருக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಸುಖವಾಗಿರುವುದು, ஆசீர்வாதமாயிருப்பீர்கள். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அப்படியே உங்க இருதயத்து மேல கைகளை வைத்து ಹಾಗೆ ನಿಮ್ಮೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು இயேசுவின் நிழலுக்குள்ள ದೇವರ ಯೇಸುವಿನ ನೆರಳಲ್ಲಿ வந்திருக்கிறேன் ஆண்டவரே, ಅಪ್ಪ ನಾನು ಕೊಡುತ್ತೀನಿ. இந்த நிழலுக்குள்ள நான் வந்திருக்கிறேன்பா. ಅಯ್ಯ ನಿಮ್ಮ ನೆರಳಲ್ಲಿ ನಾನು ಬಂದಿದ್ದೀನಿ. நான் எதிர்பார்க்கிற நிழல் அல்ல, ನಾನು ಎದುರು ನೋಡುವ ನೆರಳಲ್ಲ, அது சில நிமிஷத்துக்கு மட்டுமே. ಅದು ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷಕ್ಕೆ ಮಾತ್ರವೇ. என்னுடைய நிழல் நிரந்தரமானவர் நீர் மட்டுமே ஆண்டவரே. ಅಪ್ಪ ಆದರೆ ನನ್ನ ನೆರಳು ನೀನು ಮಾತ್ರವೇ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, என் நிழலாயிருக்கிற கர்த்தாவே, ದೇವರೇ ನನ್ನ ನೆರಳಾಗಿರುವ ದೇವರೇ, ஆண்டவரே நான் உத்தமனாய் நடக்க வேண்டும். ದೇವರೇ ನಾನು நான் ನೀತಿವಂತನಾಗಿ மனதார சத்தியத்தை பேச ನನ್ನ வேண்டும். மனದಾர ಸತ್ಯವನ್ನು நான் ನುಡಿಯಬೇಕು. யாருக்கு தீங்கு செய்ய கூடாது. ನಾನು ಯಾರಿಗೂ ಕೇಡನ್ನು ಮಾಡಬಾರದು. ஆண்டவரே, நான் கர்த்தருக்குள் பயபக்தி உள்ள பிள்ளையாய் இருக்க வேண்டும். ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳ ಮಗುವಾಗಿರಬೇಕು. என் கூடாரமாக இந்த சரீரத்தில் நீங்க வாசம் பண்ண வேண்டும். ನನ್ನ ಗೂಢಾರವಾದ ಈ ಶರೀರದಲ್ಲಿ ನೀನು நீரே ವಾಸವಾಗಿರಬೇಕು. எனக்கு இரவும் பகலும் நிழலாய் இருக்க வேண்டும். ನೀವೇ ನನಗೆ ಹಗಲು ರಾತ್ರಿ ನೆರಳಾಗಿರಬೇಕು. உம்முடைய உன்னத ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தின் வாழ்க்கையில நான் அதை கனமாக கனப்படுத்த வேண்டும். ಉನ್ನತ ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ನಾನು ಅದನ್ನು ಘನವಾಗಿ ಗಣಪಡಿಸಬೇಕು. நான் கனமுள்ள கர்த்தருக்குள் நான் இருக்கிறேன். ನಾನು ಘನವುಳ್ಳ ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. உலக காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு போகட்டும்பா. ಲೋಕದ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ನನ್ನ எனக்கு இந்த பிடிவாதம் வேண்டாம் ஆண்டவரே. ನನಗೆ எனக்கு இந்த கோபங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ನನಗೆ ಕೋಪ ಬೇಡ ಸ್ವಾಮಿ. நான் புறங்குறுகிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. ನನ್ನ ಕೊರತೆ ಹೇಳುವ ಮಾತುಗಳು ಬೇಡ நான் ಸ್ವಾಮಿ. சண்டையிடுகிற காரியங்கள் வேண்டாம் ஆண்டவரே. ನನ್ನ ಜಗಳಾಡುವ ಕಾರ್ಯಗಳು ಬೇಡ ಸ್ವಾಮಿ. ஆண்டவரே, மற்றவர்களை பற்றி சொல்லுகிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ದೇವರೇ ನಾನು ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಮಾತನಾಡುವ ಕಾರ್ಯಗಳು உமக்குள்ள சரியானவனாய் சரியானவனாய் வாழ்வதற்கு ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸರಿಯಾದವಳಾಗಿ ಬದುಕಕ್ಕೆ என்னை வழிகாட்டும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನಡೆಸು ಸ್ವಾಮಿ. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮ என்னை ಮಹಿಮೆಪಡಲಿ. ஆசீர்வதியும். ನನ್ನನ್ನು இந்த ಆಶೀರ್ವದಿಸು. மாதம் எனக்கு ஒரு குறைவில்லாதபடி ಈ ஆசீர்வதியும். ತಿಂಗಳು ನನಗೆ ಏನು ಕೊರತೆ ಇಲ್ಲದ ನಡೆಸುಪ್ಪ. என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸು ದೇವರೇ. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஆமென். ಆಮೆನ್. ஒரு சிலரை கர்த்தர் பேரோடு காமிச்சு கொண்டு இருக்கிறார். ಕೆಲವೊಬ್ಬರನ್ನ ಸ್ವಾಮಿ ಹೆಸರಿಂದ ತೋರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. பார், இவர்களுடைய நினைவுகளை பாருன்னு சொல்றார். ನೋಡು ಇವರ ಚಿಂತೆಗಳನ್ನು ನೋಡು. ரெண்டு மகளுடைய கண்ணீர்கள் வித்தியாசமாய் இருக்கிறது. ಎರಡು ಮಕ್ಕಳು ಕಣ್ಣೀರು ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿದೆ. ஒரு வாலிபன் தனக்குள்ளே இந்த செய்தி கேளாது போல இருக்கிறான். ಒಬ್ಬ ಯೋನಸ್ತನು ಈ ಸುದ್ದಿ ತನ್ನಲ್ಲಿ ಕೇಳದೀರ ಇದ್ದಾನೆ. இங்க ஒரு சிலர்கள் சத்தியம் இன்னும் காதுகளுக்குள்ள போய் இருதயத்திலே தங்கவில்லை என்று சொல்கிறார். ಇಲ್ಲಿ ಇನ್ನ ಕೆಲವೊಬ್ಬರ ಕಿವಿ ಒಳಗಡೆ ಈ ಸತ್ಯವು ಒಳಗೋಗಿ ಹೃದಯದಲ್ಲಿ
ಇರಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. சிலர் இது எனக்காக தான், இது இந்த நறுமணமாய் கர்த்தருக்குள்ள வந்து விட்டா நான் அவருக்கு தங்குகிற கூடாரமா மாறுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ಕೆಲವೊಬ್ರು ಇದು ಪರಿಮಳವಾಗಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದಿದೆ, ಸ್ವಾಮಿ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದು ಬಿಟ್ಟರು ಅಂತ ಹೇಳಿ ಕೆಲವೊಬ್ರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. யாரெல்லாம் உண்மையாக அங்கீகரித்தீர்கள், ಯಾರೆಲ್ಲ ನಿಜವಾಗಿ இந்த ಅಂಗೀಕರಿಸಿದ್ರು, சத்தியத்தை யாரெல்லாம் நீங்க கேட்டீர்கள், ಈ ಸತ್ಯವನ್ನು ಯಾರೆಲ್ಲ ಕೇಳಿದೀರಾ, இந்த கரங்களை உயர்த்தி பரலோக தேவனுக்கு நேரா என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை கனப்படுத்துங்கன்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ನಿಮ್ಮ ಕರಗಳನ್ನು ಮೇಲೆ ಎತ್ತಿಸಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ನನ್ನ ಮಹಿಮೆಪಡಿಸಿ ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ உண்மையாய் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ನಿಜವುಳ್ಳವರು ನಿಜವುಳ್ಳವರು பரிசுத்த தேவனை வரவேறுங்க. தேவனை ஆசீர்வதிக்கட்டும். உன் வாழ்க்கை சுகமாய் மாறட்டும். ಜೀವನ ಸುಖವಾಗಿರಲಿ. தேவனை ஆசீர்வதிப்பதாக. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya.